share screen, multiple participant simulation, advanced sharing option போட்டிருக்கு. Sir, streaming live on Facebook now. ஆமா, லைவ் வந்துருச்சு. லிங்க் வேணும். Oh yes, sir. Correct. We are live now, correct? Yeah, we are live. Yeah. கணேஷ், நீங்க ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணுங்க. டாக்டர் கேக்குதுங்களா? கிளியர் டாக்டர்? Are we ready to go? Good. I think Facebook live வந்துருச்சு. வணக்கம் to all the participants, to all the viewers. Welcome again. Welcome Dr. Naren. Dr. Naren வந்து நம்மளுக்கு தொடர்ச்சியாக நிறைய என்ன சொல்லுவாங்க, நிறைய டாபிக்ஸ், நிறைய கருத்து உள்ள நல்ல பயனுள்ள இன்ஃபர்மேஷன் வந்து என்டர்பிரனர்ஸ்க்கு past few weeks been sharing. This our third or fourth week வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. அது மட்டும் இல்ல, இது தொடர்ச்சியா நம்ம வியாபாரிக்கு வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு புரட்சியில ஈடுபட்டிருக்கோம் டாக்டர். ஸோ நம்ம எப்பயாவது ஏதாவது ஒரு வழியில வந்து நம்ம சமுதாயம் சரி, வியாபாரிகளும் சரி, அல்ல பொதுவா நம்ம இந்திய மக்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் பயனுள்ள ஒரு கருத்து, பயனுள்ள ஒரு வாழ்க்கையில முன்னேற்றக்கூடிய ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுகிற நம்ம டாக்டர். டாக்டர் நரேன் வந்து இஸ் டெபுட்டி சிஇஓ PIICC புத்ரா இன்டர்நேஷனல் காலேஜ். ஸோ எப்போதும் சொல்றப்பட ஒரு என்ன சொல்லுவாங்க, நிறைய விஷயங்களை வந்து நிறைய வியாபாரிங்க சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ் வந்து ஷேர் பண்றாரு. இன்று வந்து பார்த்தோமாக்கா பிஸ்னஸ் காம்பிடென்சி என்ற ஒரு தலைப்பு. ஸோ ஆக்சுவலி அருமையான ஒரு டாபிக் டாக்டர் இது வந்துட்டு. ஏன்னா அதாவது ஆங்கிலத்தில் வந்து கபோலேஹான் பர்னியாக அப்போ இந்த பொருளுக்கான உந்தோ பர்னியாகன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வியாபாரிக்கு வந்து அடிப்படை தேவைகள் என்ன, திறமை என்ன இருக்கணும். எல்லாரும் வியாபாரியை வந்து இப்போ ஆர்ஓசியில பார்த்தோமாக்கா நிறைய இந்த கோவிட் டைம்ல வந்து பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ட்ரெமெண்டஸ்லி. நிறைய வியாபாரிங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. மீனிங் வியாபாரம் செய்யணும், நானும் ஒரு வியாபாரி ஆகலாம், அந்த மாதிரி ஒரு காலகட்டம். பட் அது மட்டும் போதாது. நம்மளுக்கு ஒரு வியாபாரின்னு வரும்போது we have to strengthen ourselves with so many என்ன சொல்லுவாங்க கபுலேஹான், அதாவது நம்மளோட காம்பிடென்சி. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்மளோட டாக்டர் வந்து ஷேர் பண்றது இருக்காரு. ஸோ வித் தட் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க டாக்டர். The floor is on you, டாக்டர். Thank you very much, Mr. Shankar. Thank you for the opportunity. I'm so pleased to be here, and I'm sure that இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுன்றது I have fullest conviction in what I'm saying now. நார்மலா பாத்தீங்கன்னா வந்து பிசினஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் சம்திங் தட் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஆனா பாக்குறதுக்கு சிம்பிளா தெரியும். அது வந்து நம்ம எப்படி வந்து அதை நம்ம பொசிஷன் பண்ணிக்கிறோம், எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் பொறுத்து தான் வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட் இருக்கு. ஒரு பிசினஸ் நீங்க டெவலப் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னா வந்து there are two aspects. ஒன்னு வந்து எக்ஸ்டர்னல் ஆஸ்பெக்ட்ஸ், ஒன்னு வந்து இன்டர்னல் ஆஸ்பெக்ட்ஸ்னு ரெண்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நான் வந்து ரெண்டுத்தையுமே பேச போறேன். இன்டர்னல் ஆஸ்பெக்டும் பேச போறேன், எக்ஸ்டர்னல் ஆஸ்பெக்டும் பேச போறேன். ஓகே, இது இந்த டாபிக் பேரு பிசினஸ் காம்பிடென்சி. அப்படின்னா காம்பிடென்சி ரிக்வயர்ட் ஃபார் டூயிங் பிசினஸ் இன் டுடேஸ் கான்டெக்ஸ்ட். அதுதான் அந்த டாபிக் உடைய பேசிக்கான அந்த ரூட், அந்த பேஸ் லைன் வாங்கல, அதான் இது. The context of doing business in 2020 அப்படிங்கிறது அதோடைய டாபிக் வச்சுக்கோமே. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து சக்சஸ்ஃபுல்லா, ஒரு மனிதர் சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும், ஒரு பிசினஸ் லீடர் ஆகணும்னு சொன்னா அவர் வந்து சுமார் 4 விஷயங்களை வந்து அவரு சரியா வந்து அவருடைய கண்ட்ரோலுக்கு வந்து மாஸ்டர் பண்ணணும். 4 விஷயத்த. முதல் விஷயம் பாத்தீங்கன்னா அவருடைய எமோஷனல் விஷயங்கள். The ability to manage his emotions, the ability to
டேக் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் திங்ஸ் அண்ட் மூவ் ப்ராக்ரெசிவ்லி. ஓகே, அது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இஸ் காம்பிடன்சி இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் ஸ்பீக்கிங், அண்டர்ஸ்டாண்டிங் தி டெக்னாலஜி. டெக்னாலஜி ரெவல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்துல டெக்னாலஜியை வந்து உங்க பிசினஸ்க்கு நீங்க பயன்படுத்தி எப்படி பிசினஸ் வந்து முன்னுக்கு கொண்டு போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஸ்கேலிங் யுவர் பிசினஸ் அப். ஸ்கேலிங் வந்து எனக்கு பெரிய சேலஞ்ச் ஃபார் ஆல் பிசினஸ் பீப்புள். அதை பத்தி நான் கொஞ்சம் பேச போறேன். அதுக்கப்புறம் வந்து மூணாவது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். பிசினஸ்ல வரக்கூடிய ரிஸ்க்கை வந்து நீங்க எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ண போறீங்க. போன வாரம் வந்து அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். போன வாரம் 2 வாரம் முன்னாடி அதை பத்தி பேசியிருந்தோம். அதை பத்தி சின்ன ஒரு டச் அப் மாதிரி பண்ணிட்டு தென் வில் டாக் அபவுட் லிங்குவிஸ்டிக் காம்பிடன்சி. இங்கிலீஷ், உங்களுடைய மேண்ட்ரின் ஆர் உங்களுடைய லாங்குவேஜ், வே விச் யூ கேரி யுவர் செல்ஃப், த வே விச் யூ ஸ்பீக் டு பீப்புள். இது வந்து 4வது ஆஸ்பெக்டா. இந்த 4 ஆஸ்பெக்டும் 4 விஷயங்களும் இன்னைக்கு இருந்தா தான் நீங்க வந்து மாடர்ன் டேல பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். முதல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் பேசணும்னா we talk about number 1 is emotional ability, emotional intelligence for you to understand the scenario, understand the various transactions that happen between you and the external environment, between you internally. அது வந்து number 1. Number 2 is your ability to use technology for your business growth. Number 3 வந்து the knowledge of your business in terms of risk. அது வந்து number 3. Number 4 வந்து your English speaking capacity or Mandarin speaking capacity, or if Englishum Mandarin உங்களுக்கு வரல, அது வந்து முக்கியம் இல்லை நீங்க இருக்கிற பிசினஸ்ல அப்படிங்கிற பட்சத்துல the ability for you to communicate with people in a seamless manner. இந்த 4 விஷயம் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, 4த்தையுமே வந்து நம்ம ஒரு முத்தாய்ப்பா நம்ம பார்த்துட்டு அப்புறம் கேள்வி பதில் இருந்தா நம்ம ஒன்னொன்னா உள்ள போகலாம். முதல் விஷயம் வந்து போன செஷன் கவனிக்க முடியாதவங்க, வர முடியாதவங்களுக்காக இந்த இதுக்கு நான் போயிடுறேன். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் முதல்ல போயிடுறேன், அதுக்கப்புறம் ஒன்னொன்னா வரும். When you talk about emotional intelligence பாத்தீங்கன்னா the ability for you to manage your emotions. நார்மலா பாத்தீங்கன்னா மனுஷன்றவன் is a complex creature. மனுஷன் வந்து மனதால் வாழ்பவன். அவன் மனசுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வான். he is driven by desires and is driven by என்ன சொல்லுவாங்க stigma, is driven by instigation, is which actually rest on something called a perceptual framework னு ஒன்று இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த எல்லாருமே ஒரே மாதிரி புரிஞ்சுக்க மாட்டாங்க, ரைட்டா? அதான் பெர்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஒரு டாக்டர் கிட்ட வந்து இல்ல எனக்கு தெரியல, அடிக்கடி வந்து எனக்கு காய்ச்சல் கொஞ்சம் விட்டு வருதுன்னு சொல்லும்போது டாக்டர் பாக்குற பார்வை வேற, டாக்டர் இல்லாதவங்க பாக்குற பார்வை வேற, அதை பத்தி சுத்தமா நாலேஜே இல்லாதவங்க வந்து பாக்குற பார்வை வேற, ரைட்? வேற பார்வை வருமா இல்லையா? இதுக்கு தான் பெர்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க். இந்த பெர்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்கு தான் அடிப்படை. அந்த பெர்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்கு மேலதான் உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நீங்க உள்ள கொண்டு வரீங்க. அந்த டிரான்சாக்ஷன்ஸ் உள்ள கொண்டு வரும்போது அதை வந்து நீங்க எப்படி கையாளுறீங்க, அதை வந்து நீங்க வாலண்டரியா நீங்க என்ன அளவுக்கு முயற்சி போடுறீங்க, எப்ப வந்து புத்தி வந்து அறிவுக்கு மேல போகுது, அறிவுக்கு மேல புத்தி எப்பெல்லாம் போகுது அப்படிங்கறது நீங்க எப்பெல்லாம் நீங்க கான்சியஸா இருக்கிறீங்க, அதை வந்து நீங்க கான்சியஸா எப்பெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற இந்த மொத்த விஷயங்கள் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்து நார்மலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மனுஷன் வந்து ஃபேஸ்புக் எடுத்து பாருங்க, ஆர் எனி அதர் சோசியல் மீடியா எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் அன்செட்டில் ஆகிற மாதிரி வரும். அதாவது உங்களுடைய எமோஷன்ஸை கிண்டி விடும், மாத்தி விடும், ஹாப்பி ஆக்கி விடும், சோகம் ஆக்கி விடும், கவலை ஆக்கி விடும். நீங்க வந்து நார்மலாவே இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு செத்த பணத்தை பார்த்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் வேவ் லென்த் கிரியேட் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு எலி செத்து கிடந்தா கூட அந்த எலியை பார்க்கும் போது உங்களுக்கு எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் வந்து தொடர்ச்சியா வரும். அந்த எண்ணங்கள்ல சோகம் இருக்கும், ஒரு கவலை இருக்கும், ஒரு 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 ஆற்றாமை இருக்கும், பல விஷயங்கள் வந்து அதுல வரும். சாதாரண எப்படி என்னெல்லாம் வரும்? எலி செத்து கிடக்குது, என்னப்பா எலி செத்து கிடக்கு, சரியான வாடையா இருக்கேன், செத்து வந்து எவ்வளவு நாள் இருக்குமோ, எப்படி செத்து இருக்குமோ, ரொம்ப எலியா இருக்கு, எலிக்கு என்ன இங்க வேலை, அந்த அளவுக்கு இவங்க என்ன வந்து மேனேஜ் பண்றாங்க, இப்படி மேனேஜ் பண்ண முடியலன்னா என்ன மாதிரி, இந்த மாதிரி தொடர்ந்த எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் சாதாரண ஒரு செத்த எலியை பார்த்தாலே. அப்போ உங்களை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை பத்தி நிறைய விஷயங்கள், நிறைய அபிப்பிராயங்கள் வரும்பொழுது அப்ப எத்தனை விஷயம் உங்ககிட்ட கிரியேட் ஆகும்னு யோசிச்சு பாருங்க.
ஸோ அப்போ ஒரு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ப்ராடக்டை பத்தி நீங்க கேட்கும் போதோ ப்ராடக்ட் பத்தி பேசும்போதோ ஒரு ஆள் வந்து உங்களோட ப்ராடக்டை பத்தியோ உங்க சர்வீசஸ் பத்தியோ சொல்லும் போதோ அதை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, அதை எப்படி நீங்க எடுத்துக்கிட்ட விஷயத்தை எப்படி வந்து அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து அதை எடுத்து காட்டுறீங்க, எப்படி வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு தெளிவை வந்து எப்படி கொடுக்குறீங்க, நீங்க எப்படி தெளிவா எடுத்துக்கிறீங்க, அந்த தெளிவை வந்து எப்படி பிரதிபலிக்கிறீங்க, இது எல்லாமே வந்து அந்த டிரான்சாக்ஷன்ல வந்து சேரும். யாருக்கெல்லாம் இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுடைய பிரக்ஞையே இல்லையோ, ஒரு கான்சியஸ்னஸே இல்லையோ, நான் வந்து நான் அப்படி பேசிட்டேனா, நான் வந்து கோவத்தை காட்டிட்டேனா, நான் வந்து எனக்கே தெரியாம நான் கொஞ்சம் பதட்டமா பேசிட்டேனோ, நான் வந்து டக்குனு திட்டாக்கன் பண்ணிட்டேனோ அப்படி உங்களுக்கே தெரியாம சில விஷயங்கள் நடக்கும்பொழுது யூ ஆர் நாட் இன் கண்ட்ரோல் ஆஃப் த டிரான்சாக்ஷன் அர்த்தம். அப்போ பாத்தீங்கன்னா when you do பிசினஸ் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு நல்ல காடியில போறதோ, நல்லா உடுத்திக்கிட்டு இருக்கிறதோ, நல்ல குரூப் பண்ணி இருக்கிறதோ மட்டும் உங்க ப்ரிப்பேர்னஸ் கிடையாது. The way in which you prepare your emotional responses to things matter a lot. ஓகே, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்க எப்படி எடுக்கிறீங்க, ஒரு விஷயம் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறீங்க, அதை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்றீங்க, எதை வந்து நீங்க அக்செப்ட் பண்றீங்க, எதை நீங்க வந்து ரிஜெக்ட் பண்றீங்க, எதை அனலைஸ் பண்றீங்க, எதை வந்து நீங்க வந்து பேக்யார்ட்ல போடுறீங்கன்றது இதை வந்து நீங்க கான்சியஸா செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல வந்து you must be very aware of yourself, be aware of your emotions, understand what state of mind are you in, understand how you are going to take it forward, and how are you going to transact with people, and how are you going to get what you want in your transaction. சில பேர் வந்து பேசும்போது எமோஷனல் ஆயிட்டு பாயிண்ட்டை விட்டுருவாங்க, வார்த்தையை பிடிச்சிக்குவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் வந்து நீங்க தாண்டி வரணும்னு சொன்னா you must be very very aware of your மைண்டுடைய கம்யூனிகேட் பேட்டர்ன் நல்லா உங்களுக்கு புரியும். இது புரியலன்னு சொன்னா அந்த பிளாட்ஃபார்மே கிடைக்காது. எவ்வளவு பெரிய மேதாவி இருந்தாலும் சரி, குளோபல் ரிசர்ச் சொல்லுது you can be highly competent technically, but if you are not competent socially, the chances of your success going up in life is almost less than 10 to 20%, unless you are somebody like Elon Musk who create something out of the world. அந்த மாதிரி இருந்தா தவிர பெரும்பாலும் பாத்தீங்கன்னா chance of you doing well is very very less. அதனால வந்து இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. உங்க எமோஷனல் ஃப்ரேம் ஒர்க் வந்து நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணணும். அதை வந்து யூ மஸ்ட் எக்ஸல். அது ப்ராக்டிஸ்ல வரும். when you practice the way in which you are நீங்க வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். சார் உங்களுக்கு தெரியுமா சார், இந்த அதே மாதிரி ப்ராடக்ட் பார்த்தேன் சார், உங்களை மாதிரியே தான் இருக்கு, அதே பேக்கிங் தான் சார், நீங்க 50 வெள்ளி சொல்றீங்க, அவர் 30 வெள்ளி விற்கிறாங்க, என்ன சார் நீங்க இதெல்லாம் பண்றீங்க, இந்த விலை ரொம்ப அதிகமா விற்கிறீங்க சார், கஷ்டம் சார், மறுநாள் விற்காது சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கான்பிடன்ட் மேனா இருந்தா, கான்பிடன்ட்னா என்ன, a person who has got organic confidence. ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு வந்து நேச்சுரல் கான்பிடன்ஸ் with which you are born. ஒன்னு ஆர்கானிக் கான்பிடன்ஸ். ஆர்கானிக் கான்பிடன்ஸ் ரீசன்ஸ் ஃபார் பீயிங் கான்பிடன்ட். உதாரணத்துக்கு ஒரு ஃபயர் பிரிகேட் இருக்காரு, அதாவது நேச்சுரல் கான்பிடன்ஸுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, நம்ம வீடுலாம் பத்திக்காது, எப்படி நம்ம வீட்டுல எல்லாரும் பத்திக்க, அதெல்லாம் பார்த்தா சான்ஸே, நம்ம தான் கரெக்டா வச்சிருக்கோம், இது நேச்சுரல் கான்பிடன்ஸ். அதே ஒரு ஃபயர் பிரிகேட் வந்து பொம்பா போறாருல, அவர் வந்து அந்த இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போவாரு, அவர் கான்பிடன்ட் நெருப்புல குதிப்பாரு, போயிட்டு எல்லாம் செய்வாரு. எப்படி செய்வாரு, அந்த பிரிகேட் அந்த ட்ரெஸ் போட்டுருக்கிறதுனால அது வந்து அசியூம்டு ரீசன்ட் கான்பிடன்ஸ். அப்போ உங்களுக்கு வந்து பிசினஸ் பண்ணும்போது முதல்ல ஆரம்பிக்கும் போது நேச்சுரல் கான்பிடன்ஸ் ஃபுல்லா ப்ளே பண்ணணும். ஒண்ணு வந்து நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, நான் இதான் பண்ண போறேன், இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் இந்த மாதிரி ஸ்கேல் அப் பண்ண போறேன்னு போது ரீசன்ட் கான்பிடன்ஸ் வேலை செய்யணும். அடுத்தவங்க கொடுக்குற ஒப்பீனியன் வந்து உங்களை வந்து பாதிக்க கூடாது. அதுல வந்து சில விஷயங்கள் உண்மையா இருக்கலாம், நீங்க வந்து அதை பாசிட்டிவா பார்த்துட்டு அது போயிடணும். ஏன் நான் சொல்றேன்னா, நல்லா கவனிக்கணும், ஆண்டர்பிரினர் நல்லா கவனிச்சுக்கீங்க. எவ்ரி ப்ராடக்ட் ஹேஸ் அ மார்க்கெட். எவ்ரி ப்ராடக்ட் ஹேஸ் அ மார்க்கெட். இது வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இங்க விற்காது, இங்க விற்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. டிபெண்டிங் அப்பான் த வே இன் விச் யூ பிச் த எப்படி ப்ராடக்ட்டை பிச் பண்றீங்கன்றது பொறுத்து இருக்கு. யாருக்கு பிச் பண்றீங்கன்னு முதல்ல யாருக்கு பிச் பண்றீங்க, அப்புறம் எப்படி பிச் பண்றீங்க, அப்புறம் வந்து எவ்வளவு வாட்டி பிச் பண்றீங்க. இந்த 3 விஷயங்கள்ல நீங்க ரொம்ப தெளிவா இருந்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட் வந்து என்ன ப்ராடக்டா இருந்தாலும் சரி கண்டிப்பா விற்கும். சரிங்களா? சோ இது வந்து நீங்க ஆண்டர்பிரினர் சொல்ற நான் சொல்ற குட் நியூஸ் வந்து எனி ப்ராடக்ட் இஸ் சேலபிள் provided you understand the attributes of the product, which is the supply, you understand the attributes of the demand side, you understand who is going to buy, if you understand at what rate, at what price, and at what cost are you going to sell. இது ரெண்டு தெரிஞ்சதுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆஸ்பெக்ட் வந்து சரியா போயிடும்.
So before coming back, before going into the business aspects, நான் சொல்றேன் reason confidence உங்களுக்கு வரணும். அந்த நம்பிக்கை வந்து ஒரு காரணத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு நம்பிக்கையா இருக்கணும். ஏன்னா நான் வந்து என்னுடைய ஹோம்ஒர்க்கை பண்ணிருக்கேன் சார். கண்டிப்பா சொல்றேன், இந்த ப்ராடக்ட் வந்து இந்த விலைக்கு கண்டிப்பா விற்க முடியும். இது நான் விற்கணும்னு சொன்னா நான் இந்த மாதிரி நான் பேசணும்ன்ற முடிவோட நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா 50 விலைக்கு விற்காதுன்னு சொல்றீங்க. ஸோ மேபி நீங்க சொல்ற பாயிண்ட் இருக்கலாம். பட் என்ன பொறுத்த விற்கும் சார். லெட் அஸ் சீங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த ஸ்ட்ரகிங் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது இருந்தா தான் யூ வில் கேரி யுவர் செல்ஃப் ஃபார்வர்ட். இல்லைன்னா அப்படி நீங்க நினைச்சிட்டு நீங்க போற இடத்துல வேலை செய்யலன்னா ஒரு 5 வாட்டி 6 வாட்டி 7 வாட்டி ட்ரை பண்ணீங்கன்னா ரீவொர்க் பண்ணுங்க. கம் பேக் டு drawing table and don't hesitate to work back. ரொம்ப பேருக்கு என்னன்னா வெளியில வந்து ஆளுங்க கிட்ட வந்து ரீசன் சொல்றதுக்கு யோசிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட வந்து அவங்க சொல்லிக்கிறது ரொம்ப யோசிப்பாங்க. அவங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு ஏன்பா நீ இதை செய்ய முடியலன்னு சொன்னா, நான் புதுசு தானேங்க, எனக்கு என்னங்க தெரியும், நான் இந்த பிசினஸ் புதுசு தானே, எனக்கு தெரியாது இல்ல, நான் கத்துக்கணும் தானே, இப்பதானே வந்திருக்கேன். இவங்களே சொந்தமா வந்து அவங்களுக்கு ஒரு காரணம் சொல்லிக்குவாங்க. தெர் இஸ் ராங் ஸ்ட்ராட்டஜி. என்ன செய்யணும்னு சொன்னா, இது வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு காரணம் சொல்லிக்குவாங்க. ஆனா அடுத்தவங்க கிட்ட வந்து காரணம் சொல்றதுக்கு வந்து சோ ஈஸி. 2 ரீசன் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம கிட்ட காரணம், நம்ம வந்து ஏன் ஃபெயில் ஆயிட்டோம் அப்படி வந்து காரணம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து ஏன் ஃபெயில்னா அதை வந்து சயின்டிபிக்கா அனலைஸ் பண்ணி பிராக்டிக்கலா பிராக்மேட்டிக்கா திங்க் பண்ணி சொல்யூஷன் பண்ணணும். அதுல எமோஷன்ஸ் கிடையாது, இருக்கக்கூடாது. அதே நேரத்துல இன்னொருத்தங்கிட்ட வந்து அதாவது எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட நம்ம ரீசன் சொல்லாத மாதிரி நீங்க பிசினஸ் டிசைன் பண்ணணும். பேசிக்ஸ் ஒழுங்கா பண்ணீங்கன்னு சொன்னா ரொம்ப லாங் டேர்ம் போக முடியும். பேசிக் வந்து இல்ல எனக்கு என்னுடைய கன்வின்சிங் எபிலிட்டியை வச்சு என்னுடைய என்ன சொல்வீங்க என்னுடைய வே விச் ஐ கேன் கன்வின்ஸ் பீப்புளை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்ல முடியும். சோ அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் ரிசல்ட் ஆரம்பம் எங்க இருக்கு, உங்களுடைய எமோஷனல் ஸ்டேட்ல இருக்கு. அதனால ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எமோஷனல் ஸ்டேட், understand what you are thinking at any point of time, understand what the other person says, and when you have to say something, put your foot down and say. நீங்க சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா யோசிக்காம தயங்காம, if you are confident, you have to put your foot and say, put your foot down and say. So முதல்ல நான் வந்து பேசுறது வந்து we are talking about emotional competency for business leaders. அது முதல்ல வந்து என்ன செய்யணும்னா, you must be emotionally intelligent, understand your mental state, and just be aware of your mental state, be aware of your emotions, and be very conscious when you transact. எப்படி வந்து நீங்க லெட்டர் மெயில் எழுதும் போது வார்த்தைகள் கிராமர்லாம் பார்த்து கூட குறைச்சி இருக்க கூடாது, கரெக்டா எழுதுறீங்களோ, பேசும்போதும் அப்படி இருக்கணும். பேசும்போது வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, கான்வர்சேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க ப்ரைம் பண்ணலாமே தவிர பாயிண்ட்டுக்கு போகும்போது எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் பேசணும். ஸோ அதை வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும் கம்யூனிகேட். அதே மாதிரி ஃபீல் பண்றது கூட, ஒரு விஷயத்தை அளவுக்கு மீறி ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, ரொம்ப ஒரு டேக் லுக் அட் தி லார்ஜர் பிக்சர். ஒரு ப்ராப்ளம் நடந்து போச்சா, ஒரு சிச்சுவேஷன் நடந்து போச்சா, அது வந்து எப்படி வந்து நம்ம வந்து அதை தாண்டி போறோம் அப்படின்னு உங்க மூளையை வச்சு யூஸ் பண்ணணும், அறிவை வச்சு யூஸ் பண்ணணும், புத்தியை வச்சு செயல்படுத்தணும். இது வந்து பேசிக் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், பேசிக். ஏன்னா பிசினஸ் போனீங்கன்னா டெஃபினட்டா சேலஞ்சஸ் வரும். அதுவும் நீங்க தப்பான ஒரு பிளாட்ஃபார்ம்ல போய் உங்க பேசிக் சரியில்லைன்னா ரொம்ப சேலஞ்சஸ் வரும். அந்த சேலஞ்சஸ் நீங்க வந்து என்கவுண்டர் பண்ண சொன்னா மென்டலி யூ மஸ்ட் பி வெரி வெரி ஸ்ட்ராங். அந்த ஸ்ட்ரென்த்துக்கு வந்து உங்க பெர்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் கரெக்டா இருக்கணும். அண்ட் யுவர் ரீபவுண்டிங் கெப்பாசிட்டி மஸ்ட் பி வெரி குட். ரீபவுண்டிங் கெப்பாசிட்டி என்னன்னு சொல்றேன். இப்ப பாருங்க, சில பேர் அப்செட் ஆயிட்டாங்கன்னா ஒரு 2-3 hours அப்செட் ஆயிடுவாங்க. ரொம்ப அப்செட் ஆகி அவங்க மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு few hours ஆகலாம். ஆனா பிசினஸ் லீடர்ஸ் அந்த மாதிரி இருக்கவே முடியாது. ஒரு விஷயம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிச்சுன்னா அதை எடுத்து ஓரமா வச்சுட்டு அடுத்த விஷயத்துல போக்கஸ் பண்ணிட்டு டைம் வரும்போது அதை எடுத்து மறுபடியும் போட்டு யோசிச்சுட்டு போயிடணும். இதுதான் ஒரு பிசினஸ் லீடருடைய பெரிய அழகு. இது பண்ண முடியாதுன்னா பிசினஸ் பண்ணாதீங்க. உங்களால வந்து இல்ல சார் என்ன ரொம்ப எமோஷன் சார், என்ன நீங்க இவ்வளவு செஞ்சுட்டீங்கன்னா ஒருத்தன் என்ன கேள்வி கேட்டான்னா எனக்கு வந்து ரொம்ப தூக்கம், 2 நாள் தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம ஆயிடுவேன்னு சொன்னா தயவு செஞ்சு பிசினஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவ்வளோ சென்சிட்டிவா ஒரு ஆள் அங்க இருந்தீங்கன்னா முடியாது. இஃப் யுவர் பேசிக்ஸ் ஆர் கரெக்ட், சம்டைம்ஸ் தப்பு நடக்கிறது உண்டு, ஆள் உங்களை கேட்கறது உண்டு. ஆனா நீங்க வந்து அது பிசினஸ் பாயிண்டா பாருங்க. நீங்க வேற, உங்க பிசினஸ் வேற. சாப்பிடுறது நீங்க, சோறு சாப்பிடுறது நீங்க, உங்க பிசினஸ் சோறு சாப்பிடல. உங்க பிசினஸ் வந்து வேற ஒரு தான் இன்புட் உங்க பிசினஸ்க்கு. அதனால நீங்க வேற, பிசினஸ் வேற. பர்சனலா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் உங்களோட நிம்மதியை கெடுத்துக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், நீங்க என்ன திங்க் பண்றீங்கன்னு அவேரா இருங்கன்னு சொல்றேன்.
ஓகே, இப்போ மூணு விஷயம் இருக்கு இஐல. ஒன்னு செல்ஃப் அவேர், ரெண்டாவது பி செல்ஃப் ரெகுலேட்டட். நான் சொன்ன மாதிரி ரொம்ப எது தேவையோ அதை மட்டும் அளவா நீங்க வந்து உங்க எமோஷன் டிரான்சாக்ட் பண்ணும். ஓவரா வந்து எமோஷனல் ஆகக்கூடாது. அது வந்து உங்களுக்கு இட் இஸ் கோயிங் டு புட் யூ ஆஃப் இன் மெனி வேஸ். ஓகே, மூணாவது பி எம்பத்தட்டிக். எம்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்பத்தி வந்து எல்லாருக்கும் வராது. அது வந்து சில பேர் நடிப்பாங்க, வந்த மாதிரி நடிப்பாங்க, ரொம்ப கஷ்டம் தாங்கன்னுவாங்க. அது எம்பத்தி கிடையாது. எம்பத்திங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள இருந்தாதான், இங்க இருந்தா தான் அங்க வரும். இங்க இல்லைன்னா அங்க வரவே வராது, கண்டிப்பா வராது. இங்க இருக்கணும். எம்பத்திங்கிறது என்னன்னா அடுத்தவனை வந்து உங்க நிலையில வச்சு, அதாவது உங்களை வந்து அடுத்தவன் நிலையில வச்சு நீங்க யோசிச்சு பாக்குறது எம்பத்தி. அதுக்கு யாருக்கு வரும்னு சொன்னா லைஃபோட வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கு, கிராட்டிடியூட் இருக்கிறவங்களுக்கு, கிரேட்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு ஃபீலிங் வரும். எம்பத்தி வந்துருச்சுன்னு சொன்னாலே உங்க டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆயிடும். யாருக்கு எம்பத்தி இல்லையோ அவங்க they always will be complaining about others. அடுத்தவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எம்பத்தி இல்லாதவங்க. எம்பத்தி இருக்கிறவங்க ஆளுங்க கிட்ட இருக்கிற நிறைய பார்ப்பாங்க, குறையும் பார்ப்பாங்க, ஆனா ரொம்ப நிறைய பார்ப்பாங்க. அதனால வந்து அந்த கம்யூனிகேஷன் அழகாகும். யாருமே இந்த உலகத்தை ஒன்று புரிஞ்சுக்கணும், யாருமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை இருக்கதான் ஆசைப்படுவாங்க. ஒரு கம்ஃபர்டபிலிட்டிங்கிறது வந்து பேசிக்கா நம்ம என்ன கொடுக்க முடியும், எமோஷனல் கம்ஃபர்டபிலிட்டி கொடுக்கலாம், ஒரு எமோஷனல் கம்ஃபர்ட் கொடுக்கலாம். இப்போ உங்க ஸ்டாஃப் இருக்காங்க, உங்க ஆஃபீஸ்ல வந்து நீங்க உங்க நிறுவனத்துல வந்து உங்க டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து நீங்க எப்படி நடத்துறீங்க, how do you talk to them, how do you inspire them, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த டிரான்சாக்ஷன்ல வரும். அதனால இன்டர்பர்சனல் டைனமிக்ஸ் ஒண்ணு இருக்கு, அது ஒரு பெரிய டாபிக். டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் ஒரு டாபிக் இருக்கு, அதை பத்தி ரொம்ப பேசிக்கிட்டே போலாம் நம்ம. ஆனா நான் வந்து ரொம்ப ஜிஸ்ட்ல சொல்றேன், உங்க கூட இருக்கிறவங்கள, இப்போ உங்க டீம் மெம்பர் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுடைய திறமையை வளர்க்கறதுக்கு நீங்க கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துதான் ஆகும். இல்ல நான் ப்ரெஷரே எடுத்துக்க மாட்டேன், அவன் வந்து சொந்தமா திறமையை வளர்த்துக்கணும்னா அந்த மாதிரி யாருமே உலகத்துல கிடையாது. அப்ப வரும்போதே வந்து பெரும் திறமைசாலியா வந்தாருன்னா அவருக்கு வந்து கட்ட வேண்டிய கட்டணம் அதிகமா கட்டணும். வரும்போதே உங்க லெவலுக்கு உங்களோட இன்னும் பெட்டரா ஸ்மார்ட்டா ஒருத்தர் உங்க பிசினஸ்ல சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள்ல வந்து என்ன ஒன்னா உங்களுக்கு வந்து அவருக்கு என்ன வேலை கொடுக்குன்னு தெரியாம போயிடும். அப்புறம் கம்யூனிகேஷன் பேட்டர்னே வந்து வேற மாதிரி ஆயிரும். அதனால வந்து இன்னொரு விஷயம் நீங்க அஃபோர்ட் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு பெரிய சங்க் ஆஃப் யுவர் சேலரி யுவர் காஸ்ட் வில் பி ஹிஸ். அதனால நீங்க என்ன பண்ணணும், ஸ்மார்ட்டா இருக்க ஒர்க் பண்ணணும். ஆனா அது ஒரு காஸ்ட் சென்டர் ஆயிடக்கூடாது. உங்க கன்சல்டேட்டிவ் பீப்புள் வாஸ் ஸ்மார்ட்டர் தென் யூ, but your team members must be, the communication will be awesome with them. ஒரு பாசிட்டிவா அவங்க திறமையை வளர்க்கறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே நீங்க செய்யணும். ஓகே, அதுக்குதான் அது படிதான் இந்த கம்யூனிகேஷன். ஓகே, வரும்போது இப்ப காலைல பாக்குறீங்க, உங்க டீம் மெம்பர் உங்களை பார்த்து விஷ் பண்ணாதான் நீங்க விஷ் பண்ணுவீங்கன்றது அவசியம் கிடையாது. நீங்க விஷ் பண்ண ஹாய் பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் அதுதான் லீடருடைய அழகு. லீடர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க ஏன் விஷ் பண்ண மாட்டாங்க தெரியுமா? இப்ப சில பேருக்கு உங்களுக்கு விஷ் பண்ண மாட்டாங்க, நீங்க வெயிட் பண்ணுவாங்க, நீங்க விஷ் பண்ணீங்கன்னா அவங்க விஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு அந்த இது ஏன் தெரியுமா, அவங்க வீக், தே டோன்ட் நோ. அவங்க லைஃப்ல வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து நம்ம விஷ் பண்ணிட்டா நம்மளுடைய இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும், நம்ம இப்படியாதான் காட்டிக்குவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல கூட அவங்க இருக்கலாம். அது கன்ஃபியூஸ்டு பீப்புள் ஆர் கன்ஃபியூஸ்ட். ஆனா லீடர்ஸ் ஆன நம்ம என்ன செய்யணும், எல்லாரையும் அனுபவிச்சு போகணும். அவங்க பண்றாங்களோ நம்ம விஷ் பண்ணணும். அது வந்து எந்த வகையிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஸ்டைல்ல வந்து லீடர் வந்து அப்படியே வளைஞ்சுதான் போகணும். லீடர் வந்து திக்காம நிக்க முடியாது. அந்த காலத்து அதெல்லாம் 1970s முதலாளி வந்தாலும் எல்லாம் ஏஞ்சி நிக்கிறது, அப்புறம் ஒரு ஒருமையில பேசுறது, ஒரு கணிகின்ற ஒரு இதுவா பேசுறது, அதெல்லாம் அந்த காலம். இந்த காலம் அப்படி கிடையாது. இந்த காலம் வந்து முதலாளி தான் ஆக ரொம்ப உழையணும். ஓகே, அது புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, இது எமோஷனல் ஃபேக்டர்ல சொல்றோம். இன்னொன்னு வந்து ஞாபகம் வச்சுங்க, லீடர்ஷிப்பை வளர்த்துக்கீங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கும் லீடர்ஷிப்க்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கு. அதான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். எமோஷனல் கான்செப்ட் நான் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். மறுபடியும் ரீகேப் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. எமோஷனல் காம்பெடன்சி டிபெண்ட்ஸ் அப்பான் தி எபிலிட்டி இன் which you handle your emotions and you handle other people's emotions. நீங்க வந்து இப்போ உங்ககிட்ட பேசுறாங்க, ஒருத்தர் ரொம்ப டென்ஷனா பேசுறாரு, என்ன சார் இப்பெல்லாம் அந்த என்ன சார் பேசுறாரு, அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ரெண்டு சாய்ஸ் இருக்கு. நீங்களும் அவர் மாதிரியே பேசலாம், அப்ப அங்க என்ன ஆகும், பூகம்பம் வெடிக்கும். இல்ல என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம், ஒரு டென்ஷனா இருக்காரு போல இருக்கு, சரி அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான வார்த்தைகளை பேசி அவரை நியூட்ரலைஸ் பண்ணி விஷயத்தை புரிய வச்சு அப்புறம் நீங்க அவர் மாதிரி பேசி மறுபடியும் நார்மலாக கை கொடுத்துட்டு போயிடலாம். லீடர்ஸ் வந்து அப்படிதான் இருப்பாங்க. லீடர்ஸ் know what to talk. Leaders will lead a discussion. Leaders will lead an argument மாதிரியே தெரியாது, ஆனா அவங்க லீட் பண்ணிட்டு போவாங்க. they will lead. லீடர்ஷிப் உடைய முக்கியமான எமோஷனல் லீடர்ஷிப்ங்கிறது வந்து ஒரு டிஸ்கஷன்ல நீங்க லீட் பண்ணுவீங்க. நீங்க லீட் பண்ணுவீங்க, அதாவது டைரக்ஷன்ல நீங்க லீட் பண்ணுவீங்க. நீங்க தான் லீடுனா நீங்க முன்னுக்கு இருப்பீங்க நான் சொல்ல வரல.
டைரக்ஷனை கொண்டு போவீங்க. சரிப்பா அது விட்டுரு, இப்ப இதை பத்தி பேசுவோமா, சரி அப்புறம் இது பேசுவோமா, அப்புறம் அது பேசுவோமா, அப்படி இப்படி திருப்பி அழகா பேசிட்டு அப்கோர்ஸ் வித் சின்சியரிட்டி, நேர்மையா பேசணும். உள்ள வந்து நம்ம ஏமாத்துறதுக்காக நான் பேசுறேன்னா அது தெரிஞ்சிடும். அப்படி பேசக்கூடாது. நேர்மையா பிரச்சனையை சால்வ் பண்ணோம். எனக்கு தெரியும் நீயும் மனுஷன், உனக்கும் பிரச்சனை இருக்கு, எனக்கும் பிரச்சனை இருக்கு, என்னால உனக்கு பிரச்சனை வந்துருச்சு, அதனால நான் கொஞ்சம் பணிஞ்சு போறேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சின்சியரிட்டியா நீங்க வந்து காட்டிட்டீங்கன்னா people are always ready to work with you. இன்னொன்னு சொல்றேங்க, any problem is solvable, any problem, any challenge is surmountable அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல நீங்க இருக்கணும். anything is possible, any challenge is surmountable அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்க கம்யூனிகேஷன்ல அது தெரியும். உங்க கம்யூனிகேஷன், the way in which you talk to people உங்களுக்கு தெரியும். உங்களோட டீம் மெம்பர்ஸ்லாம் ஹாப்பியா இருப்பாங்க. உண்மையான ஹாப்பினஸ் என்ன தெரியுமா? ரெண்டு விதம் இருக்கு. பாஸ் வந்து நம்ம கிட்ட பேசிட்டாரு, பாஸ் வந்து நம்மளுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டாரு, இது ஒரு வகை சந்தோஷம். இது யாருக்குன்னு சொன்னா நார்மலான பீப்புள். இது வந்து ஓகேலா, அவர் யாராவது நம்மள வந்து தட்டி கொடுத்தா நம்மளுக்கே தெரியும் நம்ம நல்லா இருக்கும்னு. இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது, ஒரு மாதிரிதான் இருப்பாங்க. இவ்வளவு செஞ்சு கொடுத்தேன், மீட்டிங் எல்லாம் பேசினப்பா, ஒரு வார்த்தை சொல்லப்பா அவரு அப்படிங்க நினைக்கக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது மாதிரி நினைக்க கூடாதுங்க. அப்ரிஷியேட் பண்ணுங்க. இட் டசன்ட் காஸ்ட் யூ எனிதிங். இஃப் they are really good, அப்ரிஷியேட் பண்ணுங்க. இஃப் they are not good, என்ன பண்ணுங்க, பாசிட்டிவும் சொல்லுங்க, நெகட்டிவும் சொல்லுங்க, ஆனா பாசிட்டிவா முடிங்க. It's important to close a conversation on a positive note. It's very very important. ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த நீங்க வந்து இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, ஆர் உங்க பாஸ் இருக்காரு, ஆர் உங்களுடைய சபார்டினேட், உங்களை சுப்பீரியர் யாராவது இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து எப்படி அவங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது? எந்த மாதிரி அவங்கன்னா 3 விதமான ஆளுங்க இருப்பாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய திறமையை வளர்த்து விடுறவங்க லீடர். ஒரு லீடர்கிட்ட வேலை செஞ்சீங்கன்னா உங்க திறமை கண்டிப்பா வளர்ந்துருக்கும். நீங்க வந்து முன்னோட பாசிட்டிவா இருந்திருப்பீங்க, முன்னோட எனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். திரும்பி பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க. நான் வரும்போது ஒன்றுமே தெரியல சார், இப்ப 2 வருஷம் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன், ஐம் வெரி ஹாப்பி சார், நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருக்கேன் சார், ஐம் சோ ஹாப்பி அப்படின்னு உண்மையா நினைக்கிறேன். பாத்தீங்களா? இது வந்து லீடர் கீழே வரும். 2வது ஆளுங்க இருக்காங்க, இவங்க வந்து பாசிட்டிவ் கிரிட்டிசைசர்ஸ். தே கிரிட்டிசைஸ் இன் a பாசிட்டிவ் மேனர். பா நீ வந்து எல்லாம் நல்லா பேசினப்பா, கடைசியில் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த வாட்டி செய்யாம இருக்க. நீ வெரி குட் லீடர், வெரி குட் ஸ்பீக்கர். ஒன்லி திங் இஸ் லாஸ்ட் மினிட் கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பண்ணிப்பாரு. மேபி இப்படி யோசிச்சு பாரு, நீ பேசும்போது முடிக்க போறோன்ற அந்த கான்சியஸ்னஸ் இல்லாம அப்படியே ஸ்மூத் ஃப்ளோல போய் முடிச்சு பாரு, மேபி ஒர்க் பண்ணமா இருக்கும். இதெல்லாம் நான் சொல்றேன், ட்ரை பண்ணி பாரு. இது வந்து பாசிட்டிவிட்டிஸ். இன்னொன்னு இருக்கு நெகட்டிவ் வந்து பூலிஸ். என்ன பண்ணுவாங்கன்னா they will find only fault with what you are doing. So இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸும் நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க லீடரா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பி a leader if you want to be successful in business. ஓகே, இது வந்து உங்க பர்சனாலிட்டி பத்தி நான் சொல்லிட்டேன். இன்னொன்று இது லாஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். இது வந்து எமோஷனல், அதை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நெவர் எவர் கெட் எமோஷனல் without knowing that you are getting emotional. ஒரு லீடர் வந்து you must never ever get emotional without knowing. உங்களுக்கே தெரியாம, எனக்கே தெரியல சார், சரியான ஆத்திரம் வச்சுருக்காங்க, நல்லா கத்தி விட்டேன் சார், then கஷ்டம். நீங்க வந்து you cannot be very progressive in life. சார் நான் வந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், இது 4வது வாட்டி பாக்குறேன் சார், மறுபடியும் அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து சின்ன ஒரு பாட்டு பாடி ஆகணும் அவருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி உட்காந்து என்னெல்லாம் சொல்ல போறீங்களோ நறுக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு அது சந்தோஷமா உங்களுக்கு இந்த இதயத்துக்கு ஒரு பாதிப்பும் இல்லாம சொல்ல வேண்டிய சொல்லிட்டோம், அது பாசிட்டிவா முடிச்சிட்டோம், அடுத்த பாடிக்கு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ளீஸ் பி வெரி வெரி என்ன சொல்றது, அலர்ட், வெரி வெரி aware of your emotions. Okay, இது முடிஞ்சது. இப்போ I'm going to talk about டெக்னாலஜிக்கு முன்னாடி நான் ரிஸ்க் பத்தி பேசுறேன், பிசினஸ் ரிஸ்க் பத்தி பேசுறேன். இது நான் போன வாரம் பேசினது, ஷார்ட்டா முடிச்சிடுறேன். பிசினஸ்ல வந்து ரிஸ்க் இருந்தா தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ரிஸ்க் இல்லைன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ரிஸ்க் வந்து 2 வகை ரிஸ்க் இருக்கு. ஒண்ணு வந்து சிஸ்டமிக் ரிஸ்க், சிஸ்டமே ரிஸ்கா இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஒரு மார்க்கெட்ல இருப்பீங்க, அந்த மார்க்கெட்ல வந்து ஆளுங்க வந்து நம்ப முடியாதுன்னா பக்கத்துல ஒருத்தன் வந்து ஒரு 10 வெள்ளி 2 வெள்ளி குறைவா கொடுத்தா கூட அங்க போயிருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். நீங்க வந்து நீங்க செய்யற ஜாமானுக்கு வந்து ரா மெட்டீரியல் வந்து எப்பவுமே கிடைக்காது, திடீர்னு கிடைக்கும், திடீர்னு கிடைக்காது. அது வந்து சிஸ்டமிக் ரிஸ்க்.
ஓகே, அது வந்து சிஸ்டம்லயே இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சுதான் பிசினஸ் குள்ள போறீங்க. இது சிஸ்டமிக் ரிஸ்க். இதை வந்து நீங்க முன்னுக்கே தெரிஞ்சதுனால மேனேஜ் பண்ண நீங்க ஓரளவுக்கு ரெடியா இருப்பீங்க. ரைட்டா? ஒண்ணு இருக்கு, இது வந்து இன்டியூஸ் ரிஸ்க். நம்மளே வந்து உருவாக்குன ரிஸ்க் பிகாஸ் ஆஃப் த வே இன் விச் வி டு அவர் பிசினஸ். உதாரணத்துக்கு ப்ராமிசஸ் ஃபுல்ஃபில் பண்றது இல்லை, அப்புறம் சொன்ன விஷயங்களை வந்து நம்ம செய்யறது கிடையாது, குவாலிட்டி வந்து சொல்ற குவாலிட்டி அதுல இல்ல, குவாலிட்டி குறைவா இருக்கும், டெலிவரி வந்து டிலே பண்றது, கம்யூனிகேஷன் வந்து ஸ்லாக்கனிங்கா விடுறது, பாலிடிக்ஸை வந்து குரூம் பண்ணி விடுறது, பாலிடிக்ஸுக்கு நம்மளே ஒரு காரணமா இருக்கிறது. ஆஸ் அ லீடர் நம்மளே நமக்கு தெரியாம காரணமாயிருவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்மளே கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் வந்து வீக் ஆக்கிட்டு இருக்கோம். இது வந்து இன்டியூஸ்ட் ரிஸ்க்னு பேரு. ஓகேங்களா? அப்போ நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்டியூஸ் ரிஸ்க் வந்து அப்புறமா பார்ப்போம், சிஸ்டமிக் ரிஸ்க் முதல்ல பார்ப்போம். வாட் எவர் யூ டூ, முதல்ல வந்து ஒரு 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 மேட்ரிக்ஸ் மாதிரி போட்டுக்குங்க. ஓகே, அந்த மேட்ரிக்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, உங்க பிசினஸ்ல ரிஸ்க் என்ன இருக்கு, அக்கரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் என்ன, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரிஸ்க் என்ன, 3 பேராமீட்டர் இருக்கு. 3 பேராமீட்டர்ல வந்து நீங்க வந்து டேஷ்போர்ட் மாதிரி போட்டு அந்த 3 பேராமீட்டரையும் வந்து நீங்க அனலைஸ் பண்ணி ஹையஸ்ட் லைக்லிஹுட் எதுவா இருக்குன்னு சொல்லி அந்த லைக்லிஹுட்டுக்கு அகெயின்ஸ்டா வந்து அது கவுண்டரா வந்து நீங்க உங்களோட பிசினஸ் மாடலை ரெடி பண்ணணும். அது பண்ண முடிஞ்சால் நீங்க யூ ஆர் அவுட் ஆஃப் மோஸ்ட்லி யூ ஹேவ் மேனேஜ் யுவர் ரிஸ்க்னு அர்த்தம். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு கிளாஸ் கம்பெனி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ், அவங்கெல்லாம் கிளாஸ் வேர் செய்யறாங்க, எல்லாம் கிளாஸ்ல வந்து ஸ்டாச்சூஸ் எல்லாம் செய்யறாங்க வச்சுக்கோமே. அவங்களோட பிக்கெஸ்ட் ரிஸ்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பிகாஸ் கிளாஸ் இஸ் வெரி பிரிட்டில், கீழே விழுந்தா உடைய வாய்ப்பு இருக்கு, அதனால வந்து கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த ஆர்ட் பீஸ் எல்லாம் வந்து காணாம போகலாம், விலை இல்லாம போயிடலாம். அதனால வந்து அவங்க வந்து அதை வந்து பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை. அப்ப என்ன பண்ணலாம், உடையாத மாதிரி அவங்களுடைய அந்த ஷோரூமை வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். மேபி மேட்ரஸை போடலாம், ஹைட்டை குறைக்கலாம், மேபி பேக்கிங் வந்து வேற மாதிரி பண்ணலாம், அப்புறம் வந்து ஹார்டான சர்ஃபேசஸ் இல்லாமலே டிசைன் பண்ணலாம், அப்புறம் ரொம்ப வெயிட்டா இருந்தா கிளாம்ப் போடலாம், வெயிட் ரொம்ப குறைவா இருந்தா வெயிட் குறைவா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி அப்ப இதெல்லாம் பண்ணா என்ன நடக்காது, கண்டிப்பா ப்ராடக்ட் பிசிக்கல் டேமேஜ் லாஸ் நடக்காது. ரைட்? இந்த மாதிரி ஐம் ஜஸ்ட் சேயிங் ஒரு மோஸ்ட் லைக்லிஹுட் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணி பண்ணுங்க. ஃபுட் எடுத்துக்கங்க, ஃபுட்ல வந்து மோஸ்ட் லைக்லிஹுட் என்னன்னா அன்ஹெல்தி ஃபுட். ஃபுட்ல வந்து ஏதோ ஒண்ணு கெட்டு போச்சு, அது கவனிக்கல, அது சாப்பிட்டாங்க, அதனால அது பிரச்சனை, இது வந்து பேரு கெட்டு போயிடும். அப்போ அது லைக்லிஹுட் அது நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுவீங்க, அதெல்லாம் சிஸ்டமேட்டிக் போட்டு அதை வந்து ஒரு கம்பல்சரியா ஆக்கி, அது மேண்டேட்டரி எஸ்ஓபின்னு ஆக்கி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஆக்கி, அதை ஃபாலோ பண்ணலன்னா அந்த ஃபாலோ பண்ணாத ஸ்டாஃப்க்கு பெனால்ட்டின்னு ஆக்கி, ஃபாலோ பண்றவனுக்கு வந்து கேபிஐன்னு ஆக்கி, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறத ஒரு கேஆர்ஏவே ஆக்கி, அதை மேட்ரிக்ஸ்ல போட்டு அது நடக்கலன்னா ஒரு கேப்புங்கிற சிஸ்டமை கொண்டாந்து, கரெக்டிவ் ஆக்ஷன் பிளான் ஒரு கேப்னு சிஸ்டம் கொண்டாந்து அதுக்கு ஒரு எஸ்ஓபியை போட்டு இணைச்சு கொண்டு போனீங்கன்னா, கம்யூனிகேட் நிலையில வச்சீங்கன்னா ப்ராப்ளமே வராது. நான் வந்து ரொம்ப ஜஸ்டா சொல்றேன், இது வந்து ஒரு ஹியூஜ் பெரிய விஷயம். நான் வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஈஸியா புரியுற மாதிரி நான் சொல்ல பாக்குறேன். ஏன்னா இல்லைன்னா ஒரு லெக்சர் மாதிரி ஆயிருக்குது, நமக்கு அந்த அளவுக்கு டைம் கிடையாது. ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் யூ த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் திஸ் மேனேஜ்மெண்ட். இது ஹியூஜ் ப்ராசஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நீங்க வந்து பிசினஸ் பண்ணோம், ஜஸ்ட் கம் அண்ட் டூ பிசினஸ், யூ வில் லவ் இட். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நீங்க உங்களை உணரணும்னா 2 வழி, ஒண்ணு வந்து ஆன்மீகம், இன்னொன்னு பிசினஸ். பிசினஸ் பண்ணுங்க, ஞானம் கிடைக்கும். ஜெயிச்சா அனுபவம் கிடைக்கும், தோத்தா ஞானம் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் நஷ்டம் கிடையாது. ஓகே, ஒரு வாட்டி தோத்து ஞானம் வந்ததுன்னா அந்த ஞானத்தை வச்சு அறிவை வளர்த்து புத்தியை செலுத்திங்கன்னா மறுபடியும் பெரிய வெற்றி பெறலாம். நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் பிசினஸ், எனிதிங் இஸ் பாசிபிள். ஆனால் நீங்க நான் சொன்ன அந்த 4 விஷயங்களையும் நீங்க பின்பற்றுபவரா இருந்தால், அது உங்க அலைன்மெண்ட்ல இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும், இல்லை ஜெயிக்க முடியாது. இப்பயே சொல்லிடுறேன், யூ கேன் நெவர் win if you don't have even one of this in your portfolio of abilities. Okay, so ரெண்டாவது பத்தி பேசிட்டு இருக்கேன், பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன், சிஸ்டமிக் ரிஸ்க் பத்தி சொன்னேன், அப்புறம் இன்டியூஸ் ரிஸ்க் பத்தி சொன்னேன், அதை எப்படி கரெக்ட் பண்றது அப்படிங்கிறது சொன்னேன். இது வந்து நான் ஜெனரிக்கா சொல்ல முடியாது.
நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் மார்க்கெட் இருக்கு, சர்வீசஸ் மார்க்கெட் இருக்கு. ப்ராடக்ட் மார்க்கெட்லயே வந்து எக்ஸ்பென்சிவ் மார்க்கெட் இருக்கு, எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, மாடரேட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து ஃபாஸ்ட் மூவிங் இருக்கு, அப்புறம் வந்து எதுலயே வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் செக்மெண்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட் இருக்கு. ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, யூட்டிலிட்டிஸ் இருக்கு, அப்புறம் வந்து டெய்லி யூசேஜ் இருக்கு. ஸோ மல்டிபிள் திங்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா பேஸ் வந்து இதுதான். சிஸ்டமிக் ரிஸ்க் இருந்தா தெரிஞ்சுப்போங்க. இன்டியூஸ் ரிஸ்க் வந்து வளர்த்து விடாதுங்க. இன்டியூஸ் ரிஸ்க்னா உங்களுடைய பிஹேவியர்னால வருது. உங்களுடைய பிஹேவியர்னா நாட் ஓன்லி யுவர் என்ன சொல்ற சோஷியல் பிஹேவியர், இட்ஸ் எ பிசினஸ் பிஹேவியர். எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு பிஹேவியர் இருக்கோ, சில பேர் பிஹேவியர் எப்படி சார் பிஹேவியர், போன் அடிச்சு எடுக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், போன் அடிச்சு எடுக்கிறது இல்லை, அப்புறம் போன் அடிச்சா எடுக்க மாட்டாங்க, அப்புறம் ஆனா நம்பர் கொடுப்பாங்க, கார்டு கொடுப்பாங்க, they won't answer the call. அப்புறம் வந்து வாட்ஸ்அப் பார்ப்பாங்க, ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சில பேர் வாட்ஸ்அப் வந்து கிரேல வச்சிருப்பாங்க, அவங்க பார்த்தாங்களா இல்லையானே தெரியாது, இன்விசிபிளா இருப்பாங்க. நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இன்விசிபிளா இருந்தீங்கன்னா அது வந்து சரியாய், அது வந்து இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா unless you are a specialized cardiologist, unless you are very very highly sophisticated algorithm developer, ரொம்ப பெரிய வேற லெவல் இருந்தீங்கன்னா இன்விசிபிள் ஆகுங்க. பிசினஸ் பண்ணீங்கன்னா இன்விசிபிள்னா நீங்க எப்ப பாத்தீங்க எப்ப பாக்குறீங்க யாருக்கும் தெரியாது. சில பேர் வந்து இன்விசிபிளாவும் ஆகுது, கிரே டிக்கும் வச்சுக்கிறது. அப்படின்னா அவர் பார்த்தாரா இல்லைன்னா தெரியாது. இது என்னது, நம்பர் கொடுப்பீங்க, நம்பர் கால் அடிக்க சொல்லுவீங்க, வாட்ஸ்அப் பண்ண சொல்லுவீங்க, நீங்க பாத்தீங்களா எனக்கு தெரியாது. இது என்ன கேம் இது? அப்ப நான் என்ன நினைப்பேன், நான் வந்து கண்டிப்பா அவங்க ட்ரஸ்ட் பண்ண முடியாது நினைப்பேன். ஏன்னா நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு டெலிவரி இருக்கும், நீங்க வந்து செய்ய மாட்டீங்க, அப்புறம் நீங்க இருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியாது, நான் வந்து உங்களை துரத்தணும், அப்படிதான் கஷ்டம் நடக்கும். அதனால இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி இருக்கும், ஆனா முக்கியமான விஷயம். உங்களுக்கு பர்சனலா வச்சிருக்கீங்களா அது ஓகே, ஆனா பிசினஸ் எட்டிக்வேட்ல you can never have an invisible mode in your phone. It doesn't work for it actually shows, unless you are very big, unless you are somebody who everybody knows you, your turnover is so big, you are very special, you are very niche, fine. Otherwise please be very reflective by understanding, by doing things, by understanding what others might perceive of your doing. அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த மேபி நீங்க ஒரு பேங்க் மேனேஜரா இருக்கீங்க, ரீஜன் மேனேஜரா இருக்கீங்க, பெரிய பதவியில் இருக்கீங்க, லோன் செக்ஷன்ல இருக்கீங்க, இன்விசிபிளா இருங்க, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா you cannot be invisible, you have to be visible, you have to be visible for your customers, right? சரி, அது ஒண்ணு. அப்புறம் வந்து I'm talking about அந்த இன்டியூஸ் ரிஸ்க் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது பிசினஸ் பிஹேவியர்னு ஒண்ணு இருக்கு. சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா பேமெண்ட் எல்லாம் 45 days சொல்லுவாங்க, 90 days ஆகும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒர்க் வந்து செய்ய சொல்லுவாங்க, ஒர்க் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க, அது 15 நாள் கழிச்சு கொடுப்பாங்க. அதுல கூட கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் இருக்கும், அது வந்து அந்த நம்பர்ஸ் தப்பு தப்பா இருக்கும். அப்புறம் நீங்க போனீங்கன்னா ஒரு பெரிய ரவுண்டு போயிட்டு வந்து வேலை முடிஞ்சிடும். அப்புறம் நீங்க பில்லிங் போனீங்கன்னா இப்பதான் இன்வாய்ஸ் வந்தது, இங்கேருந்து 60 நாள் வாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கலாம், நிறைய விஷயம் பார்க்கலாம். இதெல்லாம் உங்க பிஹேவியர், பிசினஸ் பிஹேவியர். இந்த காலத்துல அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் 2000 வரைக்கும் ஓகே, 2005 வரைக்கும் ஓகே. இந்த விளையாட்டுக்கெல்லாம் எல்லாம் வந்து ஒத்து வந்தாங்க. இப்ப அப்படி இல்லை. சோசியல் மீடியா ரைஃபா இருக்கிற காலம். கொஞ்சம் உங்க ப்ராசஸ் சரியில்லை, ஆளுங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய சோசியல் ஈக்விட்டியை எரோட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. unless you are a big brand, அதாவது unless you have a monopoly, unless you are a super big brand like Apple கூட இன்னைக்கு வந்து ரொம்ப பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப பேர் போடுறாங்க, நீங்க பார்க்கலாம். அதே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி இருக்கோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. அந்த மாதிரி பெரிய கம்பெனி கூட வல்னரபிள் தான், ரைட்டா? பாருங்க, கூகுள் வந்து வல்னரபிள். ஃபேஸ்புக் என்ன சொன்னாங்க, யூஎஸ் பார்லிமெண்ட்ல கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, வச்சு வாங்கினாங்க என்ன, நம்ம ஜக்கர்பர்க், ரைட்? கூகுள்ல வந்து என்ன சொன்னாங்க, ஜக்கர்பர்க் வந்து வாழ்க்கையிலேயே அவ்வளவு டென்ஷன் ஆயிருக்க மாட்டாரு, வேர்த்து கொட்டுது அவ்வளோ ஐகான்லயும், அவ்வளோ கேள்வி. கூகுள் சுந்தர் பிச்சையை போட்டு அந்த கேள்வி பிச்சு எடுத்துட்டாங்க நம்ம சுந்தர் பிச்சையை. என்ன ரீசன்? பிசினஸ் பிஹேவியருக்காக. பிசினஸ் பிஹேவியர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க பிசினஸ் பிஹேவியரை செக் பண்ணிட்டே இருங்க. நீங்க ஒரு கம்பெனி சிஇஓ இருக்கீங்க, ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா உங்க ஆளுங்க ஒரு ப்ராசஸ எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பாருங்க. ஒரு ப்ராசஸ்க்கு 2 பகுதி இருக்கு. எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் இருக்கு, இன்டர்னல் ப்ராசஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் தான் உங்க இமேஜ், இன்டர்னல் ப்ராசஸ் உங்க இன்டர்னல் பிராண்ட், எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் உங்க எக்ஸ்டர்னல் பிராண்ட், இன்டர்னல் ப்ராசஸ் உங்க டிபார்ட்மெண்டல் பிராண்ட். ஓகே, எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் வந்து உங்க ஆர்கனைசேஷனல் பிராண்ட். ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். அதனால கரெக்டா பிளான் பண்ணி ப்ராசஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இன்டியூஸ் ரிஸ்க்ல உங்களுடைய பேமெண்ட் ஸ்ட்ரக்சர், அப்புறம் உங்களுடைய ஆல்ட்ரேஷன் இன் கான்ட்ராக்ட்ஸ்,
கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் போடும்போது முதல்ல ஒண்ணு சொல்லுவோம், அப்புறம் வந்து நம்மளுக்கு சரியா வராதுன்னு போது மாத்துவோம் அதை. அப்புறம் அவர் புரிஞ்சுக்குவான்னு நினைப்போம், ஆனா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து அங்க ஒரு ரிஸ்கா ஒன்று மாறும். ரெப்புடேஷன் இஸ் அ பிக் ரிஸ்க் டுடே. சோஷியல் மீடியால வந்து ரெப்புடேஷனல் ரிஸ்க்கு இன்னைக்கு வந்து குளோபலா பெரிய பெரிய கன்சல்டன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க இன்னைக்கு. ஹவு டு மேனேஜ் அ ரெப்புடேஷன், அதுலதான் ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இண்டிவிஜுவல் ரிஸ்க். இது வந்து பிராண்ட் ரிஸ்க்னு சொல்லலாம். ரெப்புடேஷன், பிராண்ட் ரிஸ்க், இதுக்கும் சோஷியல் ஈக்விட்டிக்கும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது. As I told you, I cannot really go very deep into it because we have very limited time, but let me try to do as much justice as possible. மூணாவது ஆஸ்பெக்ட் வந்து டெக்னாலஜி. ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா மினிமமா இந்த ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் கமர்ஷியாலிட்டி, இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் இட் கமர்ஷியல். இல்ல அது எனக்கு தெரியாது, somebody will do it. இல்ல somebody will do it, but at least you must know what is happening there. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னா என்ன, அப்புறம் வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்ல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, எப்படி டார்கெட் செக்மெண்டேஷன் அரைவ் பண்றது, ஏன் வந்து லைக்ஸை வாங்கக்கூடாது, ஏன் சில இடத்துல லைக்ஸை வாங்கலாம், ஏன் வாங்கக்கூடாது, வாங்குறது வந்து எந்த அளவுக்கு உங்க இமேஜை பாதிக்கும், உங்களுடைய பிசினஸ் கண்டினியூட்டி எப்படி பாதிக்கும், எந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல கொண்டு போய் விடும், அது எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எப்படி இருக்காதுங்கிற மாதிரி விஷயங்கள் பேசிக்கா தெரிஞ்சுக்கங்க. இஃப் யூ டோன்ட் நோ, இன்னொன்று வந்து ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு மொபைல் போன்ல ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், சின்ன அப்ளிகேஷன் நிறைய இருக்கு. மார்க்கெட்டிங் சேல்ஸ் அப்ளிகேஷன் வந்துருச்சு. நீங்க போன்லயே உங்க டீம் மெம்பர்ஸ் நடுவில் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஃப்ரீ அப்ளிகேஷன் இருக்கு. அதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா சேல்ஸ் வவுச்சர்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து அன்னாடைக்கு சேல்ஸ் டேஷ்போர்ட் பார்க்கலாம். அப்புறம் யூ கேன் பி வெரி சாவி, டெம்ப்ளேட்ஸ் வச்சுக்கலாம். மெயில்ஸ் வந்து வித்தின் 2 minutes மெயில்ஸ் அனுப்பலாம். நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். பி வெரி டெக் சாவி. இதுக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. போய் ப்ரோக்ராம் எல்லாம் அட்டென்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் இன் யோர்செல்ஃப். இது வந்து மூணாவது பகுதி பேசிட்டேன். முதல் பகுதி எமோஷன்ஸ் பத்தி பேசிட்டேன், ரெண்டாவது பிசினஸ் பத்தி பேசிட்டேன், மூணாவது டெக்னாலஜி ரிஸ்க். இந்த மாதிரி வந்து வெபினார்ஸ் வந்து எப்படி கலந்துக்கிறது. இந்த கோவிட்ல வந்து இந்த 19ல வந்து நிறைய உலகம் ஃபுல்லா செமினார் நடக்குது, உலகம் ஃபுல்லா ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இங்க நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து நீங்க எதுல கலந்துக்க முடியும், உங்களுக்கு என்ன வேணும், என்ன கத்துக்கிட்டா நீங்க பெட்டரா இருக்க முடியும்னு சொல்லிட்டு டெக்னாலஜி சைட்ல லிஸ்ட போடுது. எனக்கு வந்து சார் ஐ திங்க் ஐ மஸ்ட் நோ மோர் ஆஃப் MS Excel எனக்கு தெரிஞ்சா பெட்டரா இருக்கும். எனக்கு சின்ன சின்ன கிராஃபிக் டிசைன் நானே பண்ற மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும். போஸ்டர்ஸ் நானே பண்ணா எனக்கு பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நானே வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் டீமுக்கு வந்து நானே வந்து அட்வைஸ் பண்ணி அவங்க இடத்துல கொண்டு போனா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி ஏதாவது இருந்தா அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. யூ மஸ்ட் டூ இட். உங்க மொபைல் இஸ் வெரி பவர்ஃபுல் டூல். ஒன்னு சொல்லலாம், நான் சொல்றேன் பாருங்க, ஏன் நான் முக்கியம் சொல்றேன். டெஸ்க்லெஸ் ஆபீஸ்னு ஒண்ணு வந்துகிட்டு இருக்குங்க. இன்னும் ஒரு 5 yearsல டெஸ்க்லெஸ் ஒர்க்கர் ஆயிடுவான். டெஸ்க்லெஸ் ஒர்க்கர்னா எவ்ரிதிங் இஸ் ஹியர். எல்லாமே உங்களுடைய மொபைல் போன்ல தான் எல்லாமே. ஸோ யூ மஸ்ட் பி வெரி சாவி. இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரு சீனியர் லெவல்ல இருக்கிறவங்க ஆஃபீஸ் போறது கிடையாது. they don't have an office space. they work from home. கோவிட் முன்னுக்கே, COVID-19 சொல்ல, I'm talking this even before COVID. அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு ஃபினாமினல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ டெஸ்க்லெஸ் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. டெக்னாலஜி பத்தி நிறைய படிங்க. இல்ல சார் எனக்கு அது புரியாது, எனக்கு கஷ்டம் அப்படின்னா, எந்த ஒரு சின்ன பையன் இருக்கானா, வீட்டுல ஒரு ஃபார்மன் பையன் இருக்கானா, அவட உட்காந்து டியூஷன் எடுத்துங்க. இதுனா எப்படிடா வந்து செட்டிங்ஸை மாத்துறது, எப்படி என் போன் கத்துக்குங்க. இதுல ஒண்ணும் இப்ப கௌரவம் இல்லை சார். சின்ன பையன் எப்படி சார் கேட்குறது, கேளுங்க சார். சில பேருக்கு வந்து செட்டிங்ஸே மாத்த தெரியல. அன்னைக்கு வந்து ஒருத்தர் கால் பண்ணிட்டாரு, ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணுங்க சார்ங்கிற தெரியல சார். ஹாட்ஸ்பாட் கொடுங்கன்ற, என்ன சார் 10 மணிக்கு கேட்குறாரு. அவர் வந்து ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு. சார் ஹாட்ஸ்பாட் ஷேர் பண்ணுங்க சார் டிதர் பண்ணுவோமா, நம்ம டிதர்னா தெரியல. அப்ப வந்து ஏன் தெரியுமா சொல்றேன், நீங்க பிசினஸ் லீடர்னாங்க உங்களை வந்து ரொம்ப பேர் கவனிப்பாங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய தெரிஞ்சா உங்களுடைய வேல்யூ கூட, உங்களுக்கு குறைவா இன்னி காலகட்டத்துல உங்களுக்கு குறைவா தெரிஞ்சா கொஞ்சம் வேல்யூ கொஞ்சம் குறைவு தான். பிகாஸ் டுடே we are talking about knowledge economy. அதனால எனக்கு டெதரிங்னா என்னன்னு தெரியாது, எனக்கு ப்ளூடூத் டிவைஸ் எனக்கு எப்படின்னு தெரியாது சார். அப்புறம் வந்து எவ்வளவு டேட்டா மிச்சம் இருக்குன்னு எனக்கு பார்க்க தெரியாது சார். எப்படி வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்றது, எப்படி எடிட் பண்றது சார் எனக்கு தெரியல. எனக்கு எப்படி ஃபார்வர்ட் பண்றது தெரியல. ஃபார்வர்டுக்கும் ஷேருக்கும் வித்தியாசம் தெரியல. ஏர் டிராப்னா என்னன்னு தெரியல. நம்ம விட்ஜெட் எப்படி எதுவுமே தெரியல. அப்புறம் எப்படி வந்து நீங்க இடத்துல போறீங்க,
கண்டிப்பா போக முடியாது. நான் சொல்றேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யாரைய பார்த்துருக்கீங்களா எல்லாம் கவனிங்க. நீங்க டெக்னாலஜி சாவி ஆகலன்னா ரொம்ப பழசாயிருவீங்க. அதாவது 1970 ஆள் ஆயிருவீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல 1970 75 அந்த காலத்து ஆள் ஆயிருவீங்க. அதை கொஞ்சம் டெக்னாலஜியை கொஞ்சம் அடாப்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்க. இப்போ ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க. அது என்ன சொல்லுவாங்க, மொபைல் அப்ளிகேஷன், மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறது ப்ரோக்ராம் இருக்கு. போய் கத்துக்குங்க. யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் டைம். அது செய்யுங்க. செய்யும் போது அது பிசினஸ்க்கு எப்படி பாய்க்கிறது, உங்க பிசினஸ் சர்தா சர்வ காலமும் மூக்குல வந்து 2 துவாரம் இருக்கு, 2 துவாரத்து வழியா மூச்சு போகுது, ஒரு துவாரம் வந்து உங்க பிசினஸா இருக்கணும். அது உங்களுக்கு அந்த நினைப்பு உங்களுக்கு வந்ததுன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து ஒன்னா வந்து அழகா வந்து ஒரு லைன்ல வந்து விழுந்துடும். ஐ திங்க் I've told you this even before. I'm telling you now, you must embody yourself into your business, understand it very well. அதுக்காக 24/7 பிசினஸ்லயே இருக்கணுமா சார்? நாட் நெசசரி. நீ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருந்தா நீங்க டிட்டாச் பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், இந்த 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 ஒரு பாயிண்ட் நான் விட்டுட்டேன் முன்ன சொல்றதுக்கு, மறுபடியும் சொல்றேன். உங்க ஸ்டாஃப் இருக்காங்களா, கூட க்ளோஸா இருப்பாங்களா, அவங்கள்ட்ட போய் சொல்லாது. என்ன இப்போ உதாரணத்துக்கு உங்க பிள்ளைய ஸ்கூல்ல ஏற்ற போறீங்க வச்சுக்கோங்க, ஒரு உங்க யாரையோ ஸ்கூல்ல ஃப்ரெண்டை யாரோ பார்க்க போறீங்க, ஓல்டு ஃப்ரெண்டு வந்திருக்காரு, கேரளா ஒரு ஹோட்டல்ல இருக்காரு, நீங்க பார்க்க போறீங்க. சொல்லிட்டு போங்க, என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன், நான் வந்து வைஃபை கிளினிக் கூப்பிட்டு போறேன், கதை விட்டு போகாதீங்க, ஏன்னா உலகம் ரொம்ப சின்னது. நீங்க உங்களுக்கு தெரியாம வந்து கூகுள் வந்து நீங்க வந்து மேப்ஸ் போட்டு வச்சிருப்பீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சான்னா அப்போ வந்து ஒன்ஸ் உங்க மேல வந்து ஒரு சந்தேகம் வந்ததுன்னு சொன்னால் நீங்க அதை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லைஃப் லாங். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால சோ ப்ளீஸ் பி வெரி ஆனஸ்ட். அப்போ அப்படி செய்யல சார், நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது சார், சில பேர் தப்பா நினைப்பாங்க. அப்படியா? அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த லொகேஷனாவது ஆஃப் பண்ணுவீங்க, அதாவது தெரிஞ்சு. அதுவும் தெரியலன்னா அப்புறம் வந்து கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளமா தான் ஆகும். ஸோ டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கடைசி பாட்டுக்கு போறேன். நான் வந்து இங்கிலீஷ் பத்தின ஒரு வார்த்தை சொன்னேன். இங்கிலீஷ்ங்கிறது வந்து அது வந்து இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது கத்துக்க முடியும், ஈஸியா கத்துக்கலாம். அது கத்துக்கிறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்கு, தேடி போங்க. இஃப் யூ ஆர் வெரி குட், ஆசம். இஃப் யூ ஆர் நாட் குட், யூ மஸ்ட் பி வெரி குட். ஏன்னா இங்கிலீஷ் நல்லா பேசுனா தட் ஷோஸ் யுவர் பிராண்ட். சாரிங்க, இங்கிலீஷ் பேசினாதான் புத்திசாலியா, இங்கிலீஷ் பேசுறதெல்லாம் முட்டாளா, அந்த கேள்விக்கு நான் வரல. அது வேற, இது வேற. நீங்க வந்து வெளியில போய் ஒரு பப்ளிக்ல போய் நீங்க பேசுறதுன்னா இங்கிலீஷ்ல பேசும்போது உங்களுக்கு கிடைக்கிற பிராண்ட் ஈக்விட்டி வேற, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரீச் வேற. ஏன்னா பீப்புள் எல்லாருமே அப்படிதான் ஆஸ்பயர் பண்றாங்க. அதனால காலத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் மாறணும். நான் சொல்லுவாங்கல்ல, காலத்தோடு ஒத்து வாழ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், அந்த அடாப்டபிலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், 4 விஷயத்தை மறுபடியும் சொல்றேன். அதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் பத்தி சில விஷயம் சொல்லிடுறேன். ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்க, ஒரு வருஷம் டைம் எடுத்துக்க. நான் வந்து இங்கிலீஷ் கத்துக்க போறேன், கத்துக்க. ரைட்டிங் கத்துக்க. இல்ல சார் டெம்ப்ளேட் இருக்கு, காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிடுவேன் சார். இங்கே டெம்ப்ளேட் வந்து மீட்டிங்க்கு மெயில்ல காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க, மீட்டிங்ல எப்படி பேசுவீங்க? காப்பி பேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்போ வந்து நம்ம பேசணுமே, அப்போ அந்த எபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கு வழிகள், நிறைய வழிகள் இருக்கு. அது கண்டிப்பான ஒரு டூல். அது இல்லைன்னா நீங்க வந்து இந்த நியூ ஏஜ்ல வந்து உங்களால பிசினஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பீப்புள் வாண்ட் அக்செப்ட் யூ. உங்களை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அக்செப்ட் பண்ண யாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க? சாதாரணமான அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்க அடுத்த கார்பரேட் அப்படிங்கிற ஒரு லைஃப்க்கு வந்து போறது கொஞ்சம் கஷ்டம். அதனால அது ஞாபகம் வச்சுங்க. 4 விஷயம் சொன்னேன். இதெல்லாமே 4மே சேர்த்தா எனக்கு பிசினஸ் காம்பிடென்சி அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள வருது. முதல்ல நான் சொன்ன விஷயம் வந்து எமோஷனல் காம்பிடென்சி. 2வது நான் சொன்னது வந்து பிசினஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் காம்பிடென்சி. 3வது நான் சொன்னது வந்து டெக்னாலஜி அடாப்டேஷன் காம்பிடென்சி, டெக்னாலஜி காம்பிடென்சி. 4வது நான் சொல்றது லிங்குவிஸ்டிக் காம்பிடென்சி. இந்த 4மே ஒரு ஆளுக்கு இருந்ததுன்னு சொன்னா அந்த 4த்துலயும் வந்து உங்க ஒரு லெவலுக்கு நீங்க போக முடியும், கண்டினியூஸா நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அப்படின்னா யூ கேன் கோ அ லாங் 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 வே. நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், பிசினஸ் லீடர். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருந்தாரு. என்ன பண்ணாருன்னு திடீர்னு வந்து, நான் நினைக்கிறேன் என்னுடைய ருட்டீனே எனக்கு போர் அடிக்குது, திருப்பி அதே பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நான் ரொம்ப பெருசா க்ரோ பண்ண மாதிரி தெரியல, நான் ஒரு சபாட்டிக்கல் எடுத்துக்கிட்டு நான் போய் ஹார்வர்ட்ல போய் ஒரு 6 மாசம் படிச்சுட்டு வர போறேன், ஒரு 3 லட்சம் வெளியே வரும், பரவாயில்ல நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி 3 லட்சம் வெளியே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி
ஹார்வர்ட்ல போட்டு அஃப்கோர்ஸ் he had somebody run the company for him. போயிட்டு படிச்சுட்டு அந்த மனுஷன் கேம் பேக் அண்ட் ran the company again. அவருடைய கம்பெனியோட பிஹேவியரே மாறி போச்சு. ஒரு 2 மில்லியன் டர்ன் ஓவர் இந்த கம்பெனி வந்து within 2 years it started making 17 to 18 million dollars within 2 years time. That is what new exposure can give to you. நான் ஒரு பிசினஸ் ரொம்ப லவ் பண்றேங்க, என் பிசினஸ் அப்படியே பாதுகாக்கிறேன், நான் வந்து ஃபுல்லா நான் அங்கதான் இருப்பேன், காலையில இருந்து நைட் வரைக்கும் அங்கதான், பிசிக்கலி ஐ வாண்ட் டு பி பிரசன்ட் அப்படின்னு சொன்னா அது பாசிபிள், அது வந்து நல்லது, அதுக்கு கெடுதல் கிடையாது. ஆனா டிட்டாச் பண்ணி க்ரோ பண்றது நீங்க ட்ரை பண்ணணும். யூ மஸ்ட் லேர்ன், யூ மஸ்ட் ட்ரை நியூ திங்ஸ். புது ப்ரோக்ராம்ஸ் போங்க, சின்ன பசங்க கூட சேர்ந்து உட்காந்து படிங்க, பெர்ஸ்பெக்டிவ் எடுங்க, டீம்ல சின்ன பசங்களை சேருங்க, யங்ஸ்டர் 25 வயசு பசங்க 20 வயசு பசங்க சேருங்க, அவங்க நிறைய ஐடியா கொடுப்பானுங்க. தட் கேன் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தான் யங்ஸ்டர்ஸ் ஹேவ் வெரி பிரில்லியன்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ். நீங்க பார்க்காதது வந்து வேற ஆங்கிள் பார்ப்பாரு, அதனால அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. 4 காம்படன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. முதல் விஷயம் வந்து எமோஷனல் காம்படன்சி, ரெண்டாவது வந்து உங்களுடைய பிசினஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் காம்படன்சி, மூணாவது வந்து டெக்னாலஜி காம்படன்சி, நாலாவது வந்து லிங்குவிஸ்டிக் காம்படன்சி அண்ட் நாலேஜ் காம்படன்சி. இது எல்லாம் நீங்க கலந்து போட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிசினஸ் மேன், மல்டி மில்லியனர், மில்லியன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய அளவுக்கு உங்களுக்கு போறதுக்கான ஃபுல் வாய்ப்பும் ஒரு உரிமையும் ஒரு அதிகாரமும் உங்களுக்கு வரும். அதுவும் நீங்க ப்ராக்ரெசிவா அந்த லைன்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகணும். சும்மா ஒரு ப்ரோக்ராம் எடுத்து அப்படியே உட்கார முடியாது. இட் இஸ் a process. அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் சொல்றேன். முதல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாறுவாங்க, உங்களுடைய அட்வைசர்ஸ் மாறுவாங்க, உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அக்வைண்டன்சஸ் வந்து வேற லெவல் வரும். நீங்க வந்து முன்ன வந்து ஒரு சில பேர் தான் நீங்க பேசுறதுக்கு கேட்க விருப்பப்படுவாங்கன்னா இப்போ புது க்ரௌடு வரும் நீங்க பேசுறது கேட்கறதுக்கு, இது வேற மாதிரி க்ரௌடு. ஏன்னா நீங்க ஸ்கேல் அப் பண்ணிட்டீங்க. அப்போ அந்த க்ரௌட் வந்து டெவலப் ஆகும். எப்பவுமே நாலேஜபிள் க்ரௌட் தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, நாலேஜ் இல்லாத க்ரௌட் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. அப்போ நீங்க வந்து ஆரம்பத்துல நாலேஜ் இல்லாத க்ரௌட்ல நீங்க ஆரம்பிச்சா கூட ஸ்கேல் அப் பண்ணுங்க. அதான் உங்களுடைய மார்க்கெட் செக்மெண்டேஷன் அப்படிதான் பிளான் பண்ணும். ஒரு பிசினஸ் வந்து ஒரு மார்க்கெட் விட்டு இன்னொரு மார்க்கெட்டுக்கு வரணும். அந்த மார்க்கெட்ல தடம் பதிச்சுட்டு கன்சாலிடேட் பண்ணிட்டு அடுத்த மார்க்கெட்டுக்கு வரணும். லைக் டொயோட்டா என்ன பண்ணிச்சு, they have 2 models, right? எக்ஸ்பென்சிவ் மாடல், எக்ஸ்பென்சிவ் காஸ்க்கு வந்து ஒரு மாடல், நார்மல் காஸ்க்கு வந்து ஒரு மாடல், உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிராண்டிங் நீங்க பண்ணிக்கணும். பண்ணும்போது என்ன ஆகும்னா யூ கேன் கோ டு தி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது என்னுடைய திண்ணமான ஒரு கருத்து. கொஸ்டின்ஸ் இருந்தால் நம்ம பார்க்கலாம் மிஸ்டர் சங்கர். டாக்டர், அருமையான கருத்து ஷேர் பண்ணிருந்தீங்க. டாக்டர் கேக்குதுங்களா? இதுங்க ஓகே, குட் டாக்டர். சாரி. ஓகே டாக்டர், சொல்லியிருந்தீங்க சில விஷயங்கள், சில கருத்து அந்த இமோஷனல் பத்தி தான். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லும்பொழுது சம்டைம் சூசிங் த ரைட் இண்டஸ்ட்ரி, அதாவது நம்மளோட எபிலிட்டி ஒன்றா இருக்கும். மேபி நம்ம இந்த ஒரு விஷயத்துல நம்ம கிரேட்டா இருப்போம். பட் சம்டைம்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேற செக்ஷன்ல வருது, மீனிங் வேற இண்டஸ்ட்ரியில வருது. மேபி நம்மளுக்கு அந்த எபிலிட்டி இருக்காது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வெர்சஸ் நம்மளோட எபிலிட்டி, அது எப்படி டாக்டர் நம்ம அதை மேட்ச் பண்றது? ஆக்சுவலி வந்து யூ ஹேவ் டு லுக் அட் வாட் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ்னு பார்க்கணும். அன்னைக்கு வந்து ஒருத்தர் பேசிட்டார், இஸ் வெரி மச் பேஷனேட் இன் ஃபில்ம் மேக்கிங். ரொம்ப ஃபில்ம் மேக்கிங் பயங்கர பேஷன் அவருக்கு. வேற ஒண்ணுமே அவருக்கு பிடிக்கல. He doesn't want to work anywhere. He wants to only do film making. But you must also look at the time and the age in which you are. Right? உங்களுடைய ability, உங்களுடைய affordability. எனக்கு படம் தான் எடுக்கணும், ஆனா வந்து எனக்கு 35 வயசு ஆகுது, ஃபேமிலி பெருசாயிடுச்சு, பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகுது, இந்த படம் நான் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு படிச்சா யூ ஹேவ் டு மேக் அ டெசிஷன். அந்த டெசிஷனுக்கு வந்து உங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப் பண்ணணும். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் மோர் தென் ஃபுட், மோர் தென் சர்வைவல் ஒரு கேள்வி வந்தா அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? அது பேசிக் தானே போவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒண்ணு நீங்க இப்போ வந்து ஒரு லைன்ல இருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்டன்ட் படிச்சிருக்கீங்க, ஆனா உங்க அக்கௌண்டிங் வேலை கிடைக்கல, சேல்ஸ் வேலை கிடைக்குது. ஆனா இல்லங்க எனக்கு அக்கௌண்டிங் தான் பிடிச்சிருக்கு, ஐ வில் ஒன்லி பி an accountant, I don't want to be a salesman அப்படின்னா you have to wait for a job that comes your way. But as life changes, your priority also will change. Right? சின்ன வயசுல வந்து நம்மளுக்கு வந்து பேஷன் ப்ரையாரிட்டி, என்ன பிடிக்குதோ go for the passion. அதே வந்து
50 வயசுல நம்ம சொல்ல முடியுமா? கோ ஃபார் த பேஷன் சொல்லிட்டு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், பேஷனும் இருக்கணும், என்னுடைய சம்பாத்தியமும் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கே தெரியாம அந்த லைனுக்கு வந்துருவோம். நீங்க என்ன பாருங்க, நம்மளுக்கே தெரியாம, அதாவது நீங்க லீடரா இருந்தா அப்படிதான் வருவீங்க. லீடர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடி நடிச்சு துவைச்சு 50 வயசுல பாதி ஆள் காணாம போயிடுவாங்க. அதனால so you have to take a call. Is it going to be your passion or is it going to be your livelihood, or you want to be a leader to migrate from one paradigm to another paradigm? It requires skill, it requires emotional skill. If you think you can do it, that's the leadership. Leadership is all about transiting from one model to other model with an objectivity behind it. So உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்படி நான் சொல்றேன், எப்படி வச்சுக்கோமே, உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் வேலை செய்யறாங்க, ஒருத்தங்க 3000 வெள்ளி கொடுக்குறாங்க பேசிக். ஆனா சேல்ஸ் வேலை கிடைச்சிருக்கு 7000 வெள்ளி கொடுக்குறாங்க பேசிக். அப்போ வந்து ட்ரை பண்ணுவார்ல, ஏன்னா 7000 வெள்ளி இருக்கு. ட்ரை ஏதோ ஒண்ணு மோட்டிவ் என்ன, மணி இஸ் த மோட்டிவ். அங்க போய் அவர் பிடிச்சி போச்சு, ரொம்ப நல்லா செய்யறேன்னா அக்கௌண்டிங் பார்க்கிட்டே வாழ்க்கையில வர மாட்டார். பிகாஸ் மைண்ட் எப்படி தெரியுங்களா, once it expands its limits will never regain its original position. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து ஒரு லெக்ஸஸ் ஓட்டிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து அதை விட கீழே இருக்க மாடல் ஓட்டுறது கஷ்டமா இருக்கும். மைண்ட் அப்படிதான். நீங்க வந்து ஒரு 7 ஸ்டார் 5 ஸ்டார் தங்கிட்டீங்கன்னா 3 ஸ்டார் பிடிக்காது, 2 ஸ்டார் பிடிக்காது. இது வந்து மைண்டோட எபிலிட்டி. ஸோ நீங்க வந்து ஒரு விஷயம் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இண்டெக்ஸ் அடைஞ்சிட்டீங்கன்னா அதை விட சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காது. அதனால நீங்க யாருன்னு தோண்டி பார்க்கணும். You're not after all pathetic because at least there's an option for you. ஏன்னா எக்கானமிக் மாறி வருதுங்க. முன்ன மாதிரி எக்கானமிக்ஸ் இருக்கு இப்போ உலகத்துல. இப்போ வந்து வேற the way things are going, அந்த கரன்சி சிஸ்டமே மாறினாலும் மாறிடும் போது தெரியுது. இப்படியே போச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு COVID-19 அந்த இது போனா எதுதான் வந்து பெக்கிங், எதுதான் பேஸ் கரன்சியா இருக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம எல்லாமே ரீரைட் பண்ண போறாங்க. அப்ப நம்ம அதான் சொல்லி இருக்க போறோமா? Leadership is all about the ability, the swift ability, the swift agility to shift gears and change colors and be in a positive intent to move. If you don't want, then you have to pay the price. நிறைய வியாபாரிகள் லேட்லி பார்க்கும்போது அவங்களோட கரண்ட் பிஸ்னஸ் வந்து இஃபெக்ட் இருக்கும்போது some reluctant to change, some willing to change. So those are willing to change, willing to transform, okay, ஒரு லெவல் வந்துட்டாங்க. பட் அதே துறை லெவல்ல வந்து they are struggling to come out. நீங்க சொன்ன மாதிரி தான், அந்த எமோஷனலி they attach to the business. நம்மளுக்கு வந்து வேற எபிலிட்டி இல்லை, வேற திறமை இல்லை, எப்படி நம்ம வந்து புது வியாபாரத்தை ஈடுபடுறது, அந்த ஒரு தாட்ல வந்து some of them really struggling to sustain the current business. ஸோ அவங்க வந்து இந்த டைம்ல வந்து நான் ஒரு மாற்றி அமைச்சு தான் ஆகணும், நோ சாய்ஸ், நான் வந்து ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கணும், அதில் வேற வியாபாரம் நம்ம போய் தான் ஆகணும். நீங்க சொன்ன பொழுது அருமையான கருத்தா இருந்தது. ஒரு அக்கௌண்டனுக்கும் ஒரு சேல்ஸ் ஜாப்க்கும் எப்படி அவங்க மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹோப் பப்ளிக் யூஸ் பண்றவங்க அது கண்டிப்பா ஒரு பயன்படுத்தணும். ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, loving your business a lot. இது வந்து ஒரு பேட் சிண்ட்ரோம். இது ஆக்சுவலா இது கார்ப்பரேட் ஒரு மேனேஜ்மெண்ட் டேர்ம். அது நீங்க ரீக்ரியேட் பண்ற கம்பெனி மேல யூ வில் ஃபால் இன் லவ். டோன்ட் எப்படிதான் திருப்பி ட்ரை பண்ணி எப்படியாவது கொண்டு வந்துருவோம் பழைய மாதிரி. யூ ஹேவ் டு நோ when to give up. You cannot be hanging too long until it becomes too bad. இது வந்து எபிலிட்டி ஆஃப் லீடர். கரெக்டான டைம்ல எக்ஸிட் ஆகும், கரெக்டான டைம்ல வந்து சேஞ்ச் ஹேண்ட்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து மெச்சூரிட்டி வேணும். அதுக்கு தான் வந்து நீங்க எமோஷனலா உள்ள பழகிட்டீங்க வச்சுக்கோங்களேன். பீயிங் அ பாஸ் வந்து ஒரு அடிக்டிவ் ஜாப். எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்றது, அப்புறம் சாருங்கிறது, உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் கொடுக்கறது, உங்களுக்கு பொசிஷன் கொடுக்கறது, இது வந்து லீடர்ஸ்க்கு வந்து எஃபெக்ட் ஆகாது. சாதாரணமா இருக்கிறது எஃபெக்ட் ஆகும். அது வந்து they will start. ஏன்னா இன்னொன்று வந்து இது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாத, என்னால வந்து ஒரு புது விஷயத்தை நான் கத்துக்க முடியாது, ஏன்னா அவங்க மேல அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. they'll be able to do it. அதனால வந்து they are averse to giving up and that becomes counterproductive. You cannot be wholly hanging on to something which is not doing well. For if you think it's not doing well, you must try to exit out of the thing, or you must do something in such a way that your emotional equilibrium remains the same. The problem is நம்ம அதை விட்டுறோம். அது நீங்க சொல்றது வந்து நல்ல பாயிண்ட். அது people don't want to give up because they are so used to it, and actually sometimes they come out, they do better.
எஸ் டாக்டர் ஒன் மோர் திங் ஜஸ்ட் டு ஆட் ஆன் டாக்டர். சில பேர் வந்துட்டு நீங்க அருமையான கருத்து சொல்லியிருந்தீங்க, they willing to invest to learn அப்படின்னு சொல்லிட்டு. சில வியாபாரிகள் வந்து சம்டைம்ஸ் they are not willing to invest to learn. பாக்குறாங்க இன்னும் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு, ஃப்ரீ அட்டெண்ட் பண்ணலாம், ஃப்ரீ வரும் காத்திருப்பாங்க. ரொம்ப ஃப்ரீ மென்டாலிட்டி வந்து சம்டைம்ஸ் அந்த என்டர்பிரினர்ஸ் இருக்கு. they are not willing to invest something above the next சொல்லுவாங்க. அதான் வந்து நம்ம வளர்ச்சியை வந்து ஹோல் வளர்ச்சி நம்ம கொடுக்கக்கூடியது பாருங்க. ஸோ ability to invest in ourselves and comparability to attend the free courses or free things, அது எப்படி டாக்டர்? ஆக்சுவலிங்க first thing, the ability, they don't know the value of learning new things. இப்போ நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, சப்போஸ்ங்க ஒருத்தர் வந்து ஒரு ஏதோ ஒரு ப்ராடக்ட் வித்துக்கிட்டு இருக்காரு, ஆண்டர்பிரினரா இருக்காரு. அவர் பக்கத்துல வந்து வாரன் பஃபெட் வந்து உட்காந்துருக்காரு ஒரு ஃபிளைட்ல. என்ன பேசுவாரு? சார் நீங்க எப்படி சார் இவ்வளவு பெரிய ஆள், நீங்க ஒரு லட்சம் வாட்டி ஆளுங்க கேட்டிருப்பாங்க, அவர் காதுல வந்து அதை போட்டுக்கிட்டு கல்ல பட்டை கட்டு படுத்துருவாரு. வாட் வில் யூ டாக் டு ஹிம்? என்ன பேசுவீங்க? பாலிடிக்ஸ், அதே பிரச்சனை, இல்லைன்னா வந்து உங்க பிசினஸ் பத்தி 4 விஷயம் என்ன பேச போறீங்க? என்ன நீங்க பேசுனா இறங்கும் போது அவர் வந்து உங்களுக்கு கார்டு கொடுக்கணும். அந்த என்கேஜ்மெண்ட் தான் வேல்யூவே. உங்களுக்கு வந்து நீங்க ஆர்டிகுலேட்டா இல்லைன்னா நீங்க உங்க கரன்சி என்ன? இப்ப ஆளுங்களுக்கு வந்து இப்ப ஏன் உங்க டீல் பண்ணும்? why people must deal with you? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இல்ல சார் நான் வந்து அருமையான தேனி வைக்கிறேன் சார், ஏன் உலகத்துல தேனே கிடையாதா சார்? நான் வந்து சார் அது சுத்தமான நியூசிலாந்துல இருந்து இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு நாட்டுல இருந்து வருது சார், அருமையான தேன் சார். நீங்க சொல்றீங்க சார், ஒருத்தர் வேற நாட்டுல இருந்து வந்திருக்குது, அருமையா இருக்குன்றாரு, அங்கேயே நம்ம காணாம போயிடும். ரைட்? ஆளுங்க வந்து they would like to deal with you if there is a listener's benefit from you, if there is something that they can learn from you, or if you ரெண்டு விதத்துல ஒரு கான்வர்சேஷன்னா 2 விஷயத்துல தான் முடியணும் லீடரா இருந்தா. ஒண்ணு வந்து நீங்க பர்சுவேட் பண்ணும் அவரை உங்க பிசினஸ்க்கு, இல்லைன்னா நீங்க அவரை இன்ஸ்பயர் பண்ணணும். ரெண்டுமே இல்லாம ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த கான்வர்சேஷன் மறுபடியும் நடக்காது. ஓகேயா? இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்கணும்னா உங்களுக்கு விஷயம் தெரியணுமே. நம்ம தான் வந்து எந்த ப்ரோக்ராம் போக மாட்டோமே, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஃப்ரீயா கிடைச்சா போய் உட்காருவோம், ஃப்ரீயா கிடைச்சா நம்ம லேட்டா போவோம், நோட்ஸ் எடுத்துக்க மாட்டோம். 1 வாட்டி ஃப்ரீயா வந்தா யாராவது அனுப்புவோம், அவங்க கொடுத்து கொண்டாந்து கொடுப்பாங்க. இந்த ஃப்ரீயாலாம் வந்து ஒர்க் கண்டிப்பா பண்ணாது. எப்ப ஒர்க் பண்ணு தெரியுமா? அன்லெஸ் people know that this will work. அந்த இன்டென்ட்டோட போறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, அந்த மாதிரி இன்டென்ட்டோட போறவங்க. ஆனா நிறைய பேரு they don't do justice to the pro, they don't do justice for themselves. அதான் நான் சொல்றேங்க, இது மாடர்ன் எக்கானமி. நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசுனீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன்ல வேல்யூ இருக்கணும், உங்களை மறக்க கூடாது. முடியுமா? அப்படி முடிஞ்சதுன்னா உங்களுக்கு பணம் ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும். அப்படி முடியலன்னா நீங்க பணத்தை தேடி போகணும். முடிவு பண்ணிக்கங்க. பியூட்டிஃபுல் டாக்டர், அருமையான கருத்து டாக்டர். ஒன் மோர் திங், ஃபேஸ்புக்ல ஒரு கேள்வி இருக்கு டாக்டர், கேட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னாக்கா, இப்போ நம்ம ஹெச்ஆர் வந்து இன்டர்னலி கம்பெனில நம்ம வந்து வச்சுக்கலாமா, அல்ல நம்ம வந்து அவுட் சோர்ஸ் பண்ண நல்லதா, அல்ல இன்டர்னல் ஸ்டாஃப் நம்ம மேனேஜ் பண்ணலாமா, இல்ல அவுட் சோர்ஸ் பண்ண நல்லதா, எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி டாக்டர்? Scale of your business depends upon the value chain that you're building. அப்படின்னு டக்குன்னு அந்த ஒரு வேர்ல சொல்ல முடியாது. இப்ப வந்து நீங்க வந்து நிறைய டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் இருக்கீங்க, செக்யூரிட்டி கார்டு வச்சுக்கோங்களேன், நிறைய டர்ன் ஓவர் இருக்கும். டர்ன் ஓவர்னா என்ன? ஆளுங்க வருவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அப்போ அவுட் சோர்ஸ் பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து குறைக்கும். நீங்க வந்து ஹைலி ஒரு க்ளோஸ்ட் ஒரு என்வாயரன்மெண்ட் இருக்கு, எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா நீங்க வந்து ப்ராசஸ் கூட எப்படி பண்ணலாம்னா சோர்சிங் நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்ப டைம் மிச்சம், ரொம்ப மிச்சம். நான் நிறைய சோர்சிங் அவுட் சோர்ஸ் பண்ணிருக்கேன். அது வந்து டெய்லி ஒர்க்ஸ். ஆனா மிச்சம் எல்லாம் நீங்க தான் வச்சுக்கணும். அப்படி வச்சாதான் ஒரு லீனியாரிட்டி இருக்கும், ஒரு கல்ச்சரை எஸ்டாப்ளிஷ் பண்றது ஒரு லீனியாரிட்டி இருக்கும். இல்ல அந்த லீனியாரிட்டி இருக்காது. So again, நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், this rule may not be acceptable for all companies. Depends upon the size of your company, depends upon the budget, depends upon the culture, depends upon the business climate, depends upon the nature of business, depends upon the nature of services offered by the vendor. Is it an integral part of it? How about
கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஏன்னா சில சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சோர்ஸ் விடும்போது உங்களுடைய சேலரி டீடைல்ஸ் வெளியாயிரும். இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஒரு ராங்கான பர்சன் எம்ப்ளாய் பண்ணாலே ஹெச்ஆர்ல உங்களோட விஷயம் வெளியில போயிருங்க. ஹெச்ஆர் வந்து இட்ஸ் வெரி வெரி சீரியஸான ஒரு ஜாப், ஒரு ப்ரொஃபைல். அதுக்கு வந்து ஆளுங்களுக்கு வந்து அந்த ஹெச்ஆர் அப்படின்றது ஒரு டிட்டாச்சபிள் எபிலிட்டி இருக்கணும். அவங்க வேற, அவங்க ரோல் வேறன்னு தெரியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ரோல்ல கொண்டு அவங்க புத்திய கொண்டு போடுவாங்க. அந்த எமோஷனலா இருப்பாங்க பாரு, கொண்டு போடும்போது அந்த ப்ரிடிலெக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சேலரி டேஸ் தான் வெளியே போயிடும், எவ்வளவு டாக்ஸ் கட்டுறாங்க வெளியே போயிடும், அப்புறம் எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க வெளியில போயிடும், ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போயிடும். ஐ ஹவ் சீன் ஆல் தட். ஃபைலே போயிடும். ஸோ அதெல்லாம் ஹெச்ஆர் இஸ் வெரி சென்சிட்டிவ். ஸோ இன்டர்னலா வச்சுக்கிறதும் ரொம்ப நல்லது. ஆனா சோர்சிங் எப்பவுமே வெளியே வைக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஹெட் ஹண்டிங்லாம் வெளியில வச்சுக்கிங்க. ஆனா ஒரு நல்ல ஏஜென்சியா இருக்கும். மெயின் பாட்டம் என்ன தெரியுமா? பாட்டம் லைன் கம்யூனிகேஷன் மஸ்ட் பி ஃபேண்டாஸ்டிக், அஜைல், குவிக், குவாலிட்டேட்டிவ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ரெண்டும் இருந்தா யூ கேன் பே தி பிரைஸ், இட்ஸ் வர்த் இட். அந்த மாதிரி ஓகே. ஒன் மோர், ஓகே, அருமையா சொல்லியிருந்துட்டு அந்த பாயிண்ட். ஒன் மோர் ஜஸ்ட் டு ஆட் ஆன் டாக்டர், நம்ம ரிமெம்பர் ஜஸ்ட் நான் சொல்லியிருந்தீங்க அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி. ஸோ அதில் வந்து சம்டைம்ஸ் நம்ம சில வியாபாரிகள் நம்மளுக்கு கேட்குறாங்க, ஓகே ஐ லைக் டு ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸ் கம்பெனி நம்ம ரிஃபர் பண்ணுறோம். Meaning through us, we are sourcing some company. Okay, avanga போய் பாருங்க, they are very good. No, they can really can serve you or support you or can help you to embark on particular technology or whatever business. Okay. So along the process, let's say அந்த டீல் போயிட்டாங்க, பட் தென் அது ஒர்க் பண்ணல, ஏதோ ஒரு டேமேஜ் வந்துருச்சு நம்ம ரிஃபர் பண்ணவங்களுக்கு. ஸோ தென் they will come back to us saying that நீங்க தான் சார் ரிஃபர் பண்ணீங்க, ஸோ அவங்க பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி சார் நம்ம ஹேண்டில்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னாங்க, நம்ம வந்துங்க நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டா இருந்தா, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திங்ஸ் கரெக்டா இருந்தா, அந்த மாதிரி ஆளுகிட்ட நம்ம ரெஃபரே பண்ண மாட்டோம். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பீப்புள் வந்து சம்டைம்ஸ் தப்பாயிடும். அதனால எமோஷனல் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். முதல்ல அதை சொன்னேன். நீங்க வந்து உங்களை புரிஞ்சிக்கலன்னா நீங்க ஆளுங்க தப்பா தான் புரிஞ்சுக்குவீங்க. அப்ப நம்ம நினைப்போம் நம்ம உதவி செய்யறோம், ஒரு காசு நம்மளுக்கு வராது, சும்மா உதவி செய்வோம், அது பெரிய உபசரமா போயிடும். அவர் கால் 4 இடத்துல சொல்லிதான் போய் 4 இடத்துல பேரை வேற எடுத்துருவாங்க. அந்த மாதிரி லெவலுக்கு மேல வந்துடணும். அதுக்கு தான் இந்த ஸ்கில்ஸ் இருக்கணும். நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்னா, யாரு வந்து உண்மையா பயன் எடுத்துக்குவாங்களோ, யாரு வந்து அப்படியே நடக்கல நம்ம கிட்ட வந்து நம்ம டிஸ்கிளைமரோட சொல்லுவோம். டிஸ்கிளைமர் சென்ஸ் நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம சொல்ல மாட்டோமே. பாருப்பா, எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்றாங்க, பாத்துங்க, பிடிச்சிருந்தா செய் அப்படின்னா சொல்லுவோம். அது கூட நம்ம சொல்லாம, இல்ல சூப்பர், நீங்க பாக்கலாம் அந்த மாதிரி ஆளுங்களாம் ரொம்ப அப்படியே ஓவரா போய் அவங்க சொந்த கம்பெனி பார்த்து நல்ல மனுஷங்க பாவம் அவங்க போய் கமெண்ட் புஷ் பண்ணுவாங்க. பிரச்சனை வந்துச்சு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பாசிட்டிவா பேசணும் அவ்வளவு நெகட்டிவா பேசுவாங்க. அப்படியே ஆப்போசிட் நீங்க பாக்கலாம். அவங்க எல்லாம் இந்த நான் சொல்றேங்க, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் அது வந்து அவங்க வந்து லைஃப்ல very difficult for them to be happy. பெர்மனன்ட்லி ஹாப்பி இருக்க சான்ஸே இல்லை. அதனால பிசினஸ்லாம் பிரச்சனை தான். நீங்க பாருங்க, அந்த கொஞ்சம் ரொம்ப பேசுறது, ரொம்ப ஒரு ஆர்டிபிஷியல் பில்டப் கொடுக்கறது, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்கிறது, நான் வந்து வேற மாதிரிங்கிறது, நீங்க எல்லாரும் பார்க்கலாம். ஒரு அஜெண்டா, ஒரு நெகட்டிவ் ஆப்செட்டிங் இருந்துகிட்டே தான் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஸோ நீங்க வந்து will you ever see these kind of things happening from anybody who is really a leader? நீங்க பார்க்க மாட்டீங்க. அதனால சொல்றேன், உங்களுடைய பிளாட்ஃபார்மை கரெக்டா வச்சுங்க, உங்க பெர்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்கை கரெக்டா வச்சுங்க, உங்க இன்டென்ட்டை சரியா வச்சுங்க. இன்டென்ட்டே இல்ல, என்ன செய்ய போறான்னு ஒரு நோக்கமே இல்ல, அம்பு விட்டோம்னா தொலைச்சுக்கிட்டு போறது இல்ல. அந்த அது இல்ல, நான் விடுறேன், அம்பு விடுதா வேணாமான்னு யோசிச்சாங்க, அது அம்பு போகாது, பிரோஜனமே இல்ல. ஸோ அந்த இன்டென்ட் யாருக்கு வரும்? இந்த ஃப்ரேம்வொர்க் தான் வரும். அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஸோ நீங்க சொன்ன ரெஃபரன்ஸ்க்கு வந்து என்னோட பதில் என்னன்னா, சொன்ன மாதிரி நம்ம சரியா விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா நம்ம அந்த மாதிரி அட்வைஸ் பண்ண மாட்டோம், ரெஃபர் பண்ண மாட்டோம். அப்படியே பண்ணாலும் டிஸ்கிளைமர் தான் சொல்லுவோம். அப்படியே அதுல தப்பானா கூட இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்மள சொல்லும் போது இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஆளுங்க டீல் பண்ணக்கூடாதுன்னு போயிடணும். ஒரு குவாலிட்டிக்கும் ஒரு மோசமான குவாலிட்டி இல்லாத ஆளுங்க வித்தியாசம் என்ன தெரியுமா? மோசமான ஆளுங்க, அதாவது மோசமான ஆளுங்க குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லாத ஆளுங்க, நீங்க ஒண்ணு தப்பா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு லிப்பாஸ்கராம் பண்ணிட்டு உங்களை வந்து ஒரு ஃபீல் பண்ண வச்சுதான் போவாங்க.
அவங்களால உங்களுக்கு வேல்யூ இல்லை, அவங்களால உங்களுக்கு கிடைச்ச வேல்யூ அதுதான். ஃபீல் பண்ணீங்களா கடைசியில? அதான் அவங்களுக்கு கிடைச்ச வேல்யூ. நல்லவங்க இருக்காங்க தெரியுமா? ஐ மீன் இந்த குவாலிட்டி பீப்புள் இருக்காங்களா, ரியல் குவாலிட்டி பீப்புள் ஒண்ணுமே பேச மாட்டாங்க, ரொம்ப தூரம் போயிடுவாங்க. யூ வில் நெவர் கெட் பேக் देम இன் லைஃப். ரைட்? சோ நம்ம வந்து அந்த கேட்டகரிக்கு போகணும். அதுக்கு தான் சொல்றேன், பிசினஸ் பண்றவங்க இது வந்து ஒரு ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஆஃப்லைன் மார்க்கெட்டிங், வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங், சேல்ஸ், பிராண்டிங், அவேர்னஸ், என்னென்னமோ டேர்ம்ஸ் இன்னைக்கு வந்துருச்சு. பிகாஸ் த மார்க்கெட் இஸ் சோ டைவர்ஸ்லி ஸ்பிளிட். Please understand, this is not something like நீங்க அப்படி அண்ணாமலைன்னு ஒரு படத்துல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல வந்து சைக்கிள்ல போறவரு படம் முடியும் போது அந்த எஸ்கலேட்டர்ல மேல ஏறுவார், நீங்க பார்த்திருக்கலாம். அது சினிமா, மூவி, இன்ஸ்பிரேஷனல், வெரி நைஸ் மூவி, இன்ஸ்பிரேஷனல், ஃபைன். அதெல்லாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஓகே. ரியல் லைஃப்ல வந்து இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அடி வாங்கினா கூட வலிக்க கூடாது, வலிச்சா கூட அதை காட்டக்கூடாது, காட்டினா கூட தெரியக்கூடாது. முடியுமா? இதுதான் எமோஷனல் காம்படன்சி. இது இல்லைன்னா சிவாஜி கணேசன் மாதிரி பொங்கணும்னா போயிடும். சிவாஜி கணேசன் உண்மையானவர்ல நடிப்புக்கு சொல்றேன், அது அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நடிப்பை சொல்றேன், அவரு பேசுவார், அதை சொல்றேன். குட் டாக்டர், நல்ல தெளிவான ஒரு கருத்து கொடுத்திருந்தீங்க. நீங்க சொன்ன மாதிரி சில பேர் ஹேவ் த எபிலிட்டி டு ஸ்பீக், சில பேருக்கு எபிலிட்டி டு ஸ்பீக் இருக்காது, பட் தே ஆர் டூவர்ஸ். ஒரு வேலை கொடுத்தா பக்காவா செஞ்சிருவாங்க, ஆனா ஒரு பேச்சு திறமை இருக்காது. அது மாதிரி எப்படி டாக்டர் சில பேர் இருக்காங்க? You don't have the ability to speak. You don't have to have the ability to speak. உங்களுக்கு இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா ஏத்துமா கண்டிப்பா உங்களுக்கு இருந்தாகணும். You must have an ability to communicate. இல்லைங்க, எனக்கு அவருவா பேச தெரியாது, நீ ஏன் கம்யூனிகேட் பண்ணியா? இப்போ பாருங்க, ஆபரேஷன் தியேட்டர் போறோம், அப்ப பேஷண்ட் உள்ள தள்ளி அவசரமா கொண்டு போறாங்க. அப்போ வந்து கதவை சாத்திட்டு கதவை லாக் பண்ணிட்டு மேல லைட்டை தட்டி டாக்டர் உள்ள இருக்காரு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கதவு தர லாக் ஆகும், மேல சிவப்பு லைட் எரியும். ரைட்? தட் இஸ் கம்யூனிகேஷன். யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பீக் to tell people that you are a speaker. ஆனா இன்னைக்கு இன்னொன்னு அது மட்டும் இல்லை, இன்னொன்னு சொல்றேங்க, மாடர்ன் யங் கிராஜுவேட்ஸ் நான் சொல்றேன், you have to be articulate. இல்லைன்னா your voice is not heard. ஞாபகம் வச்சுங்க. If you are not a speaker, if you can't speak, அதுக்கு நான் ட்ரைனிங் வந்துருச்சு, பயங்கரமான ட்ரைனிங்லாம் இருக்கு, செலவு பண்ணி போங்கய்யா. Don't blame the rain saying that இல்ல சார் எனக்கு பேச வராது சார், அதெல்லாம் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ட்ரைனிங் போங்க, கொஞ்ச நாள்ல பேச வந்துடும். அதாவது இந்த வேலை தான் வாழ்க்கையில கடைசி வேலை, இந்த வேலைக்கு போனாதான் வந்து நீ வந்து வாழ முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்தா கத்துக்கிறோம்ல. எப்ப ஏன்னா நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போம், இதுல என்ன வேற வேலை, இவர் என்ன ஒரு இன்னொரு நோஷனல் ப்ராப்ளம் நான் சொல்ல ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து செய்யற வேலையை மதிக்கிறது இல்லை. 1000 வெளியே வரட்டும், என்ன அது வந்து உண்மையான நீ பாத்தீங்கன்னா, நான் சொல்ற வேலைக்கு போறவங்கள சொல்றேன், ஒரு கம்பெனி வேலை செய்வாங்க, அதிகமா திட்டுறது அந்த கம்பெனி தான். நான் கிளம்புறேன், எனக்கு முடியலையா, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு நீங்க கேட்டிருப்பீங்க, கடுப்பா அடிக்கடி கடுப்பாவாங்க. செய்யற அந்த இடத்துல அந்த எங்க வேலை செய்றீங்களோ அங்கேயே வந்து அந்த அவ்வளவு கடுப்பா ஆனீங்கன்னா எப்படி வேலையில வந்து நீங்க ஒரு இன்டென்ஷனை காட்டுவீங்க? இல்ல சம்பளம் மட்டும் வந்துடுங்க, ஆனா கடுப்பாங்க. என்ன தெரியுமா பில்ட் பண்றீங்க? யூ ஆர் பில்டிங் an external brand, internal brand among your stakeholders. and நினைக்கிறீங்களா குவாலிட்டேட்டிவ் லீட் வரும்னு? ஜென்மத்துக்கு வராது. people don't want to successful people don't want to deal with people who are unsuccessful, who are not successful. unsuccessful வித்தியாசம் இருக்கு, unsuccessful சொல்றேன். So have some respect. அதுக்காக என்ன சார் அப்படியே மதிக்கணுமா? நாட் நெசசரி. அவமானப்படுத்தாம இருக்கலாமே. இன்னைக்கு இந்த உலகம் வந்து பிறந்த உலகங்க. இல்ல நான் பாஸ்ட பேச முடியாதுங்க, அவர் ரொம்ப கடுப்பாவாரு. கடுப்பானா என்ன ஆகும்? உங்களுக்கு வேலை போயிரும், பயப்படுறீங்க தானே? ஏன்னா வேலை கிடைக்காது, நிலைமை அப்படி இருக்கு, அதனால வந்து நம்ம அப்படிதான் இருக்கணும். சரி, அது உண்மைதான், நீங்க வந்து அதுக்காக எல்லாத்தையும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா சமையல் திறமையை வளர்த்துக்கலாமே. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ப்ரோக்ராம் போகலாம், ஒரு புதுசா கத்துக்கலாம், ஒரு பார்ட் டைம்ல எதனா ஒன்று செய்யலாம். ஒரு எப்படி என்னைக்கோ கரன்சி ட்ரேடிங்லாம் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் செய்யறாங்க, கரன்சி ட்ரேடிங் ஃப்ரீயா செய்யறாங்க. போய் கத்துக்கலாம், ஒரு ட்ரேடிங் கத்துக்கலாம். எதுவுமே கத்துக்க மாட்டாங்க. அது எப்படி வந்து உலகம் மாறி கரெக்டா உருண்டையா வந்து கையில விழும்? அது நடக்காது. அதனால they have to adjust, they have to understand to change themselves.
த்ரூ டாக்டர். ஜஸ்ட் வேற ஒன் டாக்டர். இந்த டெக்னாலஜி சொல்லியிருந்தீங்க. டெக்னாலஜி வாய்ஸ் வந்துட்டு பார்த்தோமாக்கா, சம் ஆஸ்க்ட் என்ன டெக்னாலஜி நம்ம பார்க்கிறது? டெக்னாலஜி நிறைய சொல்றாங்க. பட் வாட் டு யூஸ்? அது ஒரு கேள்வி. ஒண்ணு வந்து லுக் லுக்கிங் அட் டெக்னாலஜி அட் த ரூரல் ஏரியா. மேபி நம்ம டவுன் பண்டாரில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நகரப்புறத்துல வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்கு. பட் கோ டு டெப்த் ஆஃப் ரூரல் ஏரியா. ஏன்னா அவங்களுக்கு மேபி இன்டர்நெட் கவரேஜ் கொஞ்சம் லோவாக இருக்கலாம். அல்ல மேபி இன்னும் நம்ம ஜூம் செய்கிறோம், எவ்வி லைவ் செய்கிறோம். மேபி அது கூட சில பேர் எக்ஸஸ் இருக்காது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சில பேர் வாழும்போது அவங்களுக்கு டெக்னாலஜி எப்படி டாக்டர்? இல்ல நான் என்ன சொல்றேன், முதல்ல அந்த நோஷன் இருக்கணுங்க. அந்த எண்ணம் இருக்கும். எண்ணம் இருந்தா வழி இருந்தால் மார்க்கம் உண்டுங்க. கண்டிப்பா அது அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை. ஒருத்தர் வந்து ரொம்ப சைஸா இருக்காரு, அவர் உடம்ப குறைக்கிற எண்ணமே கிடையாது. எப்படிங்க அவர் வந்து கரெக்டான விஷயம் அவருக்கு வந்து சேரும்? ஐ ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். ரூரல் ஏரியாஸ்ல வந்து கிடைக்காது, என்ன பண்றது? இப்ப என்ன கிடைக்குமோ அதை வச்சுதான் செய்யுங்க. ரூரல் ஏரியால காஸ்ட் குறைவு தானே, நிறைய காஸ்ட் குறைவு தானே, எல்லாமே ஒரு காஸ்ட் பெனிஃபிட் அட்வான்டேஜ் எல்லாத்துக்கும் இருக்கும். கேரளா எடுத்துட்டா வசதிகள் இருக்கு, ஆனா சேமிப்பு குறைவா இருக்கும். அங்க வந்து வசதிகள் குறைவா இருக்கும், சேமிப்பு இருக்கலாம்ல. ஸோ திஸ் ஆல்வேஸ் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க பிசினஸ் பண்றீங்களா, டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை உண்மை ஒத்துக்கிறீங்களா? செய்து நான் போறேன், ஆமா, அப்பனா வழி பறக்கும். இல்ல எனக்கு நோஷனே இல்லை, நான் பிசினஸ் பண்றவங்க ரொம்ப கிளியரா இருக்கணும். நான் அந்த கான்டெக்ட் சொல்றேன். சாதாரண ஆளு படிக்கிற பையன், இன்டர்நெட் கிடைக்கல, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் அவன் படிச்சுதான் ஆகணும், நோஷன் இருக்கும், படிச்சுதான் ஆகணும், வந்துதான் ஆகணும். ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிடுவான், ஏதாவது ஒன்று செய்வான், செய்யறான் தானே. எத்தனையோ பேர் எஸ்டேட் ஃப்ரெண்டாலாம் இருக்காங்க. சம்டைம்ஸ் அங்கே கிடைக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, அங்கே இன்டர்நெட்டே வராது, கிடைக்காது. இன்டர்நெட் வந்து வைஃபை கிடையாது. ஆனா அசைன்மெண்ட்லாம் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, அவங்க சொந்தக்காரங்க பக்கத்துல இருக்கு, அங்க போயிடுவாங்க. ஏன் போறாங்க? வைஃபை வந்தாதான் வேலை செய்ய முடியும், போறாங்க தானே. அப்போ டெக்னாலஜி அட்வான்ஸ் எனக்கு எடுத்தாதான் நான் பிசினஸ் பண்ண முடியும் நினைப்பு வந்தா போக மாட்டாங்களா? நினைப்பே இல்லைன்னா போக மாட்டாங்க சார். அவங்க பிளேம் த எவ்ரிதிங் அரௌண்ட் தேம். இல்லைங்க, என்னங்க பண்றது, ஒண்ணுமே சரியில்லைங்க, டயலாக்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி கேரக்டர்லயே இப்படி இருந்தா முன்னுக்கு போக முடியாது. நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். பிஃபோர் ஐ கோ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन ஆஃப் வாட் எனக்கு நான் ரீசெண்டா ஒரு யூடியூப்ல நான் கேட்டேன். இது ஃப்ரெண்டும் சொன்னாரு, நான் இதையும் நான் கேட்டேன், இடையில கேட்டேன் ஒரு வாட்டி. ஒருத்தர் வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைச்சு யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிட்டாரு. போய் அது நல்ல வேலை ஏதோ வந்துருது. அவர் கிளாஸ்மேட் ஒருத்தர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தாரு, ஒரு பிசினஸ் மாடல் ஆகணும், சாரி ஒரு மாடல் ஆகணும்னு சொல்லிட்டு, அட்வர்டைஸ்மெண்ட் மாடல் ஆகணும்னு சொல்லி அசைன்மெண்ட் ட்ரை பண்ணாரு. ஆனா வரல, நிறைய விஷயம் அவர் கிடைக்கல. அப்ப எப்படியோ ஒரு கேள்விப்பட்டு நான் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு, சரி சும்மா அடிப்போமே கால் பண்ணி, கவலைப்படாதடா, எல்லாம் சரியா வந்துடும், இட்ஸ் ஓகே, திங்ஸ் வில் பி ஆல் ரைட், ஜஸ்ட் கம் கோ ஆன் தி ஃபைட், ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லு, ஐ வில் டூ மை பெஸ்ட்னு சொல்லி சும்மா வார்த்தைக்கு சம்பிரதாயத்தை சொல்லியிருக்காரு, ஒரு ஃபார்மாலிட்டி. வருஷங்கள் ஓடுது, 10 வருஷம் 15 வருஷம் ஓடுது. அந்த யூஎஸ்ல இருக்கிறவர் ஏதோ ஒரு விசா பிரச்சனை, அந்த பிரச்சனைன்னு he comes back to his original country வந்துட்டு வியாபாரம் திறக்கணும், அது திறக்கணும் சொல்லி ஏதோ திறந்து ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு. நஷ்டம் ஆகி இப்ப அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை, என்ன பண்ணு தெரியாம ஒரு மறுபடியும் வேலைக்கு போயிடலாமா, இல்லைன்னா எப்படி பண்றது, இல்லை கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதெல்லாம் கேபிட்டல் இன்டென்சிவ் பிசினஸ், பணம் தேவைப்படுது. சரி என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு திடீர்னு ஒரு ஃபேஸ்புக்ல மெசேஜ் வருது. யாரு? அந்த மாடல் மெசேஜ் அடிக்கிறார். எப்படா இருக்க, யார் இது? நான் அவனை தேடி இருந்தேன், எப்படி இருக்க கான்டெக்ட் ஆயிட்டாங்க. என்ன பண்ற, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி ஓடுது, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன், எப்படி ஓடுது, எல்லாம் ஓடிட்டு இருக்கு, கொஞ்சம் டல்லா இருக்கு, பட் பிக்கப் ஆயிரும், எல்லாம் சூப்பரா இருக்கு, அப்படி நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாரு, நான் வந்து ஒரு நல்ல பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், செம்மையா ஓடிட்டு இருக்கு, நான் வந்து ஒரு 5 லட்சம் தரேன், என்ன சும்மா வச்சுக்கோ, உனக்கு கேஷ் ஃப்ளோ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல போவ, கடன்லாம் கொடுக்காத, நீ வந்து இன்வெஸ்டராவா வந்தா கரெக்டா இருக்குன்னு. இன்வெஸ்டர்னா 5 லட்சம் கொடுக்க மாட்டேன், 50 லட்சம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆகி 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த அவுட்லெட் வந்து 12 அவுட்லெட் இருக்கு. அப்போ இது என்ன, இதுக்கும் பிசினஸ் என்ன சம்பந்தம் இருக்கு? எண்ணங்கள், சின்சியரிட்டி, என்ன உள்ள இருக்கோ அதான் வெளியில வரும். நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணா உங்களுக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க.
அதுவும் பிசினஸ்க்கு சொல்றேன். நீங்க பிசினஸ்ல இருந்தா உங்களுக்கு ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கணும், சுத்தி ஆளுங்க இருக்கணும். இல்ல எல்லாம் எனக்கு 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 எல்லாரு கூடயும் வந்து நீங்க பிசினஸ் டீல் பேசிட்டு இருந்தீங்கன்னா யூ cannot grow. Nobody will be around you. அதனாலதான் அந்த என்ன திங்க் பண்றீங்க நான் சொன்னதுமா பெர்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் நான் முதல்ல ஆரம்பம் சொன்ன பாருங்க. எம்பத்திங்கிறது என்ன? எம்பத்தினால தான் இது வந்தது. கால் பண்ணார்ல ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து 10 நிமிஷம் தானே கால் பண்ணாரு. இது நடந்ததுங்க. ஐ கேன் சென்ட் யூ யூடியூப் லிங்க் வேணா அனுப்ப முடியும் என்னால. கொலப்பசின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஊர்ல, அந்த கொலப்பசி ரெஸ்டாரண்ட் ஃபவுண்டருடைய இது அனெக்டோட்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. யூடியூப்ல அந்த லெக்சர் இருக்கு, போய் ஜோஸ் டாக்ஸ்னு ஒரு இதுல இருக்கும், நீ போய் பார்க்கலாம். இது கதை இல்லை, இது உண்மை. அப்படிப்பட்ட ஒரு ஒரு எப்படி வருது உங்களுக்கு அந்த மாதிரினா, யூ மஸ்ட் பி ரியலி குட். பிசினஸ் பண்றவங்க அடுத்தவங்களுக்காக தான் பண்ணணும். அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். உங்களுக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கே வராது இந்த காலத்துல. I'm talking because society is so closely linked today. You have to be a part of the social fabric. You have to go up in life. Just to add on that one more, இந்த டெக்னாலஜி அண்ட் ஐஆர் ஃபோர் சொல்லிட்டீங்க. நிறைய கம்பெனி நிறைய வியாபாரிங்க they feel like it's not for me yet. எனக்கு ஒன்றும் அந்த ஐஆர் ஃபோவா சரி ஓகே வரும்போது பார்த்துக்கலாம், எனக்கு ஒன்றும் இல்லை, என் வியாபாரத்துக்கு அது இப்போ தேவைப்படாது அப்படின்னு மைண்ட் செட் இருக்குது. இவன் நிறைய ட்ரைனிங்ஸ், நிறைய கருத்தரங்கு, நிறைய என்ன சொல்லுவாங்க விழிப்புணர்வு அரசாங்கம் சரி தனியார் கம்பெனியும் சரி செய்யும் பொழுது இப்போ நம்மளே நிறைய செஞ்சிருக்கோம். அந்த ஃபாஸ்ட் வந்து ஒன்றும் இல்லை. அதை பத்தி என்ன டாக்டர் சொல்றீங்க? இது வந்து இட்ஸ் ப்ராசஸ்ங்க. ஏன்னா இப்போ வந்து முதல்ல நம்மளுக்கு வந்து அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் வரும்போது நம்ம யாரும் பாய்க்கல ஆரம்பத்தில், ஞாபகம் இருக்குங்களா? சம்திங் லைக் தட். ஆமா, மையோபின்னு வரும்போது மையோபி சிஸ்டம், ரைட். அப்புறம் வந்து நாளாக அது இருந்தாதான் பெட்டரா இருக்கும், எக்ஸல் இருந்தா கொஞ்சம் இன்செக்யூர்னு ஒரு எண்ணம் வந்துதான் இல்லையா? அது வந்து மையோபின்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. மையோபி ஈஸி. மையோபி அவன் பேரு சொல்றேன், மையோபியா இருக்கலாம், யூபிஎஸ்ஆ இருக்கலாம், இது வேணா இருக்கலாம், அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் எது வேணா இருக்கலாம், மை அக்கௌண்ட்ஸ் எனிதிங் இஸ் ஓகே. நான் அந்த பிராண்ட்காக சொல்றேன், எது வேணா இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அக்கௌண்ட்ஸ் பத்தி சிந்திக்கிறவங்க கண்டிப்பா தெரியும். முதல்ல தெரிஞ்சுக்கிங்க ஏஐனா ஐஆர் 4.1 என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. வரும்போது பார்க்கலாம்னா எல்லாமே வந்து அவ்வளவு சிம்பிளா லீனியரா வராது. நீ பிசினஸ் இன்டெலிஜென்ஸும் பிசினஸ் அனலிட்டிக்ஸும் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கு இப்பயே எக்ஸ்போஷர் இருந்தாதான் நாளைக்கு சுதாரிச்சுக்கலாம். அட்லீஸ்ட் உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க சொல்லலாம். 5-10 yearsல everything is going to change. The moment 5G is being legitimized, everything will change. The landscape is going to change, and everybody is mostly will go back to farming. So land is going to be the biggest asset, land and water. Everything will change. Upon the people who are above, who have a class, only they can lead. நிறைய we are going to survive தான். அதனால்தான் எத்திக்ஸ் அங்க முக்கியமாகுது. அதனால they are talking about emotional intelligence, ethics ன்னு சொல்றாங்க. ஏன்னா எத்திக்ஸ்னா எல்லாத்தையுமே பண்ண முடியாது. சிலதெல்லாம் மனுஷங்களும் வாழணும், அதனால சிலதெல்லாம் கட் பண்ணணும். அது வில்ஃபுல்லா கட் பண்ணணும். உதாரணத்துக்கு சிலது வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, ப்ரொடியூஸ் பண்ண ஈஸியா இருந்தாலும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. வீட்டுல கூட பண்ணலாம் சில விஷயங்கள், பண்ணக்கூடாது ஏன் வச்சிருக்காங்க எத்திக்ஸ். அந்த மாதிரி இதுவும் வரும். அதனால நான் எதை சொல்றேன்னா, கமிங் பேக் டு தி க்வெஸ்சன், கண்டிப்பா அந்த ஓரியன்டேஷனா வச்சுக்கோங்க. ஒண்ணுமே தெரியாம இருக்காதீங்க. ஒண்ணு நல்லாங்க, நான் அந்த காலத்துல படிச்சேன், அந்த காலத்துல படிச்சேன், இந்த காலம் சம்பாதிக்கிறீங்க தானே, எதிர்காலத்துல சம்பாதிக்க ஆசைப்படுறீங்க தானே, அப்ப படிக்கணும்ல. இல்ல சார் படிச்சா ஏறாது சார், ஒழுங்கா படிங்க, ஒழுங்கா கத்துக்குங்க, கண்டிப்பா ஏறும். என்னன்னா உங்களுக்கு படிக்க வரலன்னா அவர் மேல தப்பு குறவுதான், 20% அவங்க மேல தப்பு. சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா, அவங்க தான் காரணம். People who are teaching you, they don't know. I always believe, I'm so sorry teachers, lecturers, யார் பார்த்தாலும் I'm so sorry. It is other particular children. பையன் வந்து ஒழுங்கா படிக்கலன்னா அவன் காரணம் இல்ல, நீங்க காரணம். Teachers are responsible. Teachers are professors are tutors, யாரா இருந்தாலும் சரி, யாரு அப்பாவா கூட இருக்கலாம், வாத்தியார், அந்த வாத்தியார் ரோல் அப்பா கூட பண்ணலாம். மகன் ஒழுங்கா படிக்கல, அப்பா சொல்லி கொடுத்து மகன் ஒழுங்கா படிக்கலன்னா காரணம் மகன் கிடையாது, அப்பா. மகன் கொஞ்சம் 20%, 80% அப்பா காரணம். ஐ மீன் அப்பா ஒரு டீச்சரா இருந்தா. ஒன் மோர் திங் டாக்டர், ஃபேஸ்புக் கூட ஒரு கேள்வி வந்தது.
நோ டவுட் நிறைய இஷ்யூ, நிறைய வாய்ப்பு இருந்தா கூட வெளியே. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த கேஷ் ஃப்ளோ, அவங்களுக்கு கேஷ் பத்தல டு ரோல் அவுட் த மணி, டு ரோல் த சில திங்ஸ் பிசினஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு. அதனாலே அவங்க இமோஷனலி டவுன் ஆயிடுறாங்க. ஐயோ நம்ம கிட்ட வந்து இந்த இது இல்லையே, இந்த சப்போர்ட் இல்லையே, இந்த காசு இருந்தா நான் செஞ்சிருவேன், இவ்வளவு தொகை இருந்தா நான் பண்ணிடலாம், அவ்வளவு தொகை இருந்தா அதை பண்ணலாம், இதுதான் பண்ணலாம், அந்த மாதிரி செட்பேக் மைண்ட் செட்லயே கொஞ்சம் டைம் ஓடிடுது அவங்களுக்கு. ஸோ அதை எப்படி டாக்டர் ஓவர் கம் பண்ணுவாங்க? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்ன தெரியுமா, சிஸ்டமிக் ரிஸ்க்னு ஒண்ணு சொன்ன தெரியுமா, அத மனசுல வச்சுக்கணும். ஒரு நீங்க பிசினஸ் நேச்சரை பாருங்க. முதல்ல கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், எஸ்டிமேட்டட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து தயார் பண்ணுங்க. அதுவும் உங்க ஆஸ்பிரேஷனும் மீட் ஆகுதான்னு பாருங்க. மீட் ஆகலையா, ஒண்ணு கேஷ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வழியை பாருங்க, இல்ல ஆஸ்பிரேஷனை குறைங்க. சார் ஆஸ்பிரேஷனை குறைக்கிறது நல்ல பிசினஸ் மாடலுங்க. யார் சொன்ன பிசினஸ் மாடல் இல்லைன்னு சொல்லிட்டு? இப்பதான் ஒருத்தர் இறந்தாரு ஊர்ல, இருட்டு கடை அல்வான்னு திருநெல்வேலியில இருக்குது. அப்பதான் அந்த ஓனர் வந்து died because of some crazy things he died. ஒரு நாளைக்கு வந்து 5 கிலோ தான் போடுவாங்க. கடை வந்து சாயங்காலம் திறப்பாங்க, டேலாம் திறக்க மாட்டாங்க. They start the business at 5:30, they close the shop at 8 o'clock, everything sold. Everything cash, everyday money, no credit, all cash. 5 கிலோக்கு மேல கொஞ்சம் கூட போட மாட்டார். So there's always a constant flow of money coming in. That was helping him to fund his other business. காலையில வேற பிசினஸ், ஈவினிங் வேற பிசினஸ். ஸோ சிஸ்டமிக் ரிஸ்க் இருக்கும்போது நீங்க உங்க ரெவன்யூ ஒரு சில பேர் காடி விற்கிற பிசினஸ் பண்ணுவாங்க, ரியல் எஸ்டேட். அது 4 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒன்று விற்கும். எப்பவுமே ஒரு மாசம் ஒன்று விற்கிறதுலாம் கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ சர்வை பண்ண என்ன பண்ணும், வேற ஒன்று செய்யணும். உங்க எபிலிட்டியை மேப் பண்ணி வேற ஒன்று செய்யணும். அது கொஞ்சம் கேஷ் கொண்டு வரணும். அது கொஞ்சம் உங்க லெவல் கொஞ்சம் குறைவான வேலை இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு செய்யணும். அப்ப அந்த கேஷ் அந்த 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 டிப்ளீஷன் வந்து அது கொஞ்சம் கவர் பண்ணும். இதுதான் பிளானிங். இல்ல நான் வந்து ஒன்னொன்னு சொல்லவா, நான் இது இருந்தா நல்லா பண்ணிடுவேன், அது நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே சொல்லுவீங்க நீங்க பிளான் பண்ணனா. இப்போ ஒரு 10,000 சொல்லுவீங்க, நாளைக்கு 1 லட்சம் சொல்லுவீங்க, நாளைக்கு 2 பில்லியன், இது சொல்லிட்டு தான் இருக்க போறீங்க. We don't have the plan. So business must be approached in a very altruistic manner. It cannot be run like எனக்கு தோணதெல்லாம் செய்ய முடியும், அதெல்லாம் செய்ய முடியாது. நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் அளந்து பேசணும். அதான் பிசினஸ். Good doctor. One more marketing aspect doctor. இப்போ let's say cash flow issue இருக்கு, ஒரு அளவு சமாளிக்கிறாங்க. Then marketing aspect, industrial products ஒன்று இருக்கு, அப்புறம் consumer ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது. ஆமா. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் மார்க்கெட் பண்ணணும். நான் சில பேர் பார்க்குறேன், கன்சியூமர் இண்டஸ்ட்ரிக்கு வந்துடுவாங்க, பட் தேர் டூயிங் ப்ராடக்ட் ஆன் பிஸ்னஸ் B2B செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப கான்ஃப்ளிக்டாக போயிட்டு இருக்கும். தேர் கோயிங் லாட் ஆஃப் செமினார் அண்ட் கம் பேக் டு மீ அண்ட் சே சார், நான் நிறைய செமினார் இப்போ நிறைய டாக் போகிறேன், பட் yet ஐம் ஃபேஸிங் டிஃபிகல்ட் டு கெட் சேல்ஸ். பட் அவங்க செய்கிற வியாபாரம் வந்து பார்த்தோமா B2B இருக்கும், மீனிங் மோர் டு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ ஐ திங்க் தேர் கோயிங் இன் டு ராங் செக்மெண்டேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், இதெல்லாம் வந்துட்டு. ஸோ சில பேருக்கு இந்த மார்க்கெட்டிங் எப்படி டாக்டர் கரெக்டாக செய்யறது, அவங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் நீங்க பிச் பண்ற விதமே வேற. இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டுக்கு நீங்க பிச் பண்ற விதமே வேற, கன்சியூமர் ப்ராடக்ட் நீங்க பிச் பண்ற விதமே வேற. ரெண்டுமே கான்ஃப்ளிக்ட் ஆயிடும், அதனால சேல்ஸ் வராது. கன்சியூமர் சேல்ஸ், இண்டஸ்ட்ரி சேல்ஸ் நார்மலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் ஹையர் கேப்பா இருக்கும், ரைட்? ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமா குறைவா இருக்கும். ஓகே, அதனால டிமாண்டும் வந்து சீசனலா இருக்கலாம், இல்ல கான்ஸ்டன்டா இருக்கலாம், நான் கேப் இருக்கும் unless you are in multiple markets, ரைட்டுங்களா? ஆனா கன்சியூமர் அப்படி இல்லை, அதான் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். நீங்க ரெட் ஓஷன்ல ரொம்ப டீப்பா இருந்தீங்கன்னா இட் பிகம்ஸ் அ காஸ்ட் லீடர்ஷிப். நிறைய பேர் இருக்காங்க, 400 கண்ணா மேல குறவு தான் வாங்குவாங்க, வித்தியாசம் தெரியாது. நிறைய பேர் இருக்காங்க, ஆனா கொஞ்சம் காஸ்ட் ப்ரீமியம் முக்கியமானது. இப்ப எண்ணெய் மாதிரி, நெய் மாதிரி, பால் மாதிரி. அப்பனா காஸ்ட் அண்ட் குவாலிட்டி லீடர்ஷிப் வரும், காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் லீடர்ஷிப். ஸோ நீங்க எங்க பிளே பண்றீங்கன்னு தெரியும். அது தெரிஞ்சதான் பிச்சிங் கரெக்டா வரும், இல்ல பிச்சிங் வராது. நீங்க தப்பா பேசுவீங்க, தப்பாதான் விற்காது. ரெட் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஃபண்டமெண்டல். அது நம்ம ரொம்ப நாளா செய்யறதா, நம்ம எல்லாமே செய்யறதுதான். அது என்னமோ நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு இது மாதிரி ஆகி, இட்ஸ் நத்திங், we have been doing it for years. Exactly.
ரைட்? ஸோ அதை பற்றிலாம் நம்ம பேசலாம். we can talk, at a later date. நல்ல பாயிண்ட் டாக்டர். ப்ளூ ஓஷன் வந்து லாஸ்ட் வீக் கூட அது ஃபியூ இயர்ஸ் பேக் கூட மலேசியா லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த புத்தகம் ஒன்று. ஆமா. இப்போ வர டாபிக் மேபி நம்ம ஷேர் பண்ணலாம் அதை பற்றி. இப்போ நீங்க வந்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க அழகா ஃபாலோ பண்ணீங்கன்னா, அது யாரு பிசினஸ் மேன் ஆகணுமோ ஆயிருக்காங்களோ ஃபாலோ பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிசினஸ் ப்ளூ ஓஷன் போயிடும். நான் ரிவர்ஸ்ல சொல்றேன். அப்படி போயிடும், ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நீங்க போய் ப்ளூ ஓஷன் போயிருவீங்க. ப்ளூ ஓஷன் போனா அஃப்கோர்ஸ் யூ வில் பீட் த ஆட்ஸ். இப்போ நிறைய பீப்புள் டாக்கிங் அபவுட் ஆட்டோமேஷன், டிஜிட்டலைசேஷன் பத்தி பேசுறாங்க. ஆமா. இண்டஸ்ட்ரி வந்து ஆட்டோமேஷனுக்கு எந்தெந்த இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷன்ல வந்து இறங்கலாம், எந்தெந்த இண்டஸ்ட்ரி வந்து தே கான் ஆட்டோமேட் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கா டாக்டர்? இட்ஸ் வெரி வெரி லாஜிக்கல்ங்க. எதெல்லாம் லார்ஜ் ஸ்கேல் ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க்னா ஆட்டோமேட் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கணும், எத்திக்கல் எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட் பண்ண முடியாது. லைக் கேட்ராக்ட் சர்ஜரி, ஓகே, ரைட், அது ஆட்டோமேட் பண்ண முடியாது. காடி ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட் பண்ணலாம், பெயிண்ட் ஷாப் ஆட்டோமேட் பண்ணலாம். காடியிலேயே வந்து சிலது ஆட்டோமேட் பண்ண முடியாது, சிலது இப்போ ஃபுல்லா பண்றாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் மல்டிபிள். வேறெவர் உங்களுக்கு எத்திக்கல் ஒரு பேஸ் ஒன்று இருக்கு, எத்திக்கல் கோடு ஒன்று இருக்கு, அண்டர்லைங் எத்திக்கல் கோடு இருந்தால் அதை ஆட்டோமேட் பண்ண மாட்டாங்க. சர்ஜரி, ஹார்ட் சர்ஜரி, அதுல எல்லாம் ஒரே மாதிரி தானே. அங்கதான் ஸ்டர்னம் தானே கட் பண்ண போறாங்க, இங்கதான் கட் பண்ண போறாங்க அப்படின்னு பண்ண மாட்டாங்க. அது கன்சர்ன்ஸ் இருக்கு. So it again depends on what industry they are in. It depends upon the ethical code that underlies it. Oh, ethical code. Okay, doctor. So where the points are doctor before we call off? I think I've covered everything. I think so. Now we should have watching எல்லாருமே just your emotional competency, your business risk management competency, and your technology competency, and your linguistic competency. And linguistic na branding la cover ஆகும். 4 இருந்தால் you can be very successful. 4 ஒண்ணு இல்லனா கூட நீங்க வந்து பில்ட் பண்ணாதான் நீங்க அடுத்த லெவல் போக முடியும். இல்லனா போவீங்க, அது வந்து டெம்பரரியா இருக்கும், பெர்மனன்ட்டா இருக்காது. அந்த இங்கிலீஷ், சாரி ஜஸ்ட் டு ஆட் ஆன், இங்கிலீஷ் காம்படிஷன் சொல்லியிருந்தீங்க. ஐ திங்க் நம்ம மக்கள்ல வந்து they are quite good in terms of communicating English. பட் ஒன் மோர், அதே இதில் வந்து ரைட்டிங்னு வரும்போது கொஞ்சம் வேறுபடும். இமெயில் அனுப்பணும், ப்ரொஃபஷனல் இமெயில் அனுப்பணும். ஸோ அதை எப்படி டாக்டர் கொஞ்சம் பேசும்போதும் இருக்குங்க, பேசும்போதும் தி ஸ்ட்ரகிள். எங்க தெரியுமா ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாங்க? ஒரே லெவல் நோ ஸ்ட்ரகிள், லோவர் லெவல் நோ ஸ்ட்ரகிள், ஹையர் லெவல் கான். அண்ட் அது ஒன்று. அஃப்கோர்ஸ் ரைட்டிங்லையும் அது இருக்கு. அதாவது they have to go and learn and கரெக்டாக எழுதுனா கரெக்டாக பேச முடியும். எழுதும் போதே தப்பா எழுதுனா பேசும்போது தப்பா தான் பேசுவோம். கண்டிப்பா கரெக்டா எழுதுறவங்களால கரெக்டா தான் பேச முடியுங்க. கரெக்டா பேசுறவங்களால கரெக்டா எழுத முடியும். ஆனா கரெக்டா பேசுறது இல்லைங்க. நம்ம நினைக்கிறோம் கரெக்டா பேசுறோம், ஆனா கரெக்டா பேசுறது இல்லை. நம்ம ப்ரொனன்சியேஷன் கரெக்டா இருக்கும், டிக்ஷன் கரெக்டா இருக்கும். நான் கிராமட்டிக்கலா ரொம்ப இஷ்யூஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய வாட்டி ஆன் அ டெய்லி பேசிஸ். ஸோ இந்த இங்கிலீஷ் காம்படிஷன் டாக்டர் எந்த ஸ்பெசிஃபிக்கான ட்ரைனிங், எந்த குசூஸ், எந்த டைப் ஆஃப் லேர்னிங் நம்ம போனால் அது நம்ம கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் டாக்டர்? கோ ஃபார் மெத்தட் பேஸ்ட் ட்ரைனிங், பெடகாகி பேஸ்ட் ட்ரைனிங் போங்க. வேற லெவல் பண்ணலாம், வேற லெவல் ஆயிருவீங்க. இட் டேக்ஸ் அபவுட் 3 to 6 months டைம். வேற லெவல் போயிடும், ரீபிராண்ட் ஆயிருவீங்க. இருக்கு, அது மாதிரிலாம் இருக்கு. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், தேங்க்ஸ் லாட். இன்னைக்குள்ள நம்ம விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணது பிஸ்னஸ் காம்படிஷன் மாடலில் 4 இது பார்த்தோம். பிஸ்னஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இங்கிலீஷ் காம்பிடென்சி அண்ட் ஆல்சோ ஐடி காம்பிடென்சி. ஸோ 4 ஐ திங்க் ஒரு நியூ ஏஜ் என்டர்பிரினருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மாடல். அடுத்தடுத்து தொடர்ந்து டாக்டர் நம்ம இன்னொரு சப்ஜெக்ட்ல இப்போ நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ மேபி வி கம் அவுட் அகெயின் another points, இன்னொரு 2 weeks டைம்ல we have another session. So with that, FBல வந்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. I hope you really answer some of the questions. And I hope இந்திய மக்கள் வந்து வியாபாரத்தில் மேம்படணும், அது மட்டும் இல்லை கல்வியிலையும் மேம்படணும். அதனால தான் நம்மளோட மெயின் ஆவா. ஸோ வித் தட், தேங்க்ஸ் ஸோ மச் டாக்டர். உங்களோட வேல்யூபிள் டைம் நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வியாபாரிகளுக்காக நிறைய விஷயம் கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளிருந்தீங்க. ஸோ வித் தட், தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். குட் நைட் டாக்டர். தேங்க்ஸ் ஸோ மச் டாக்டர். நன்றி டாக்டர். நன்றி.
நான் ரெடி ஆகல.